01703 மிஸ் கால் கொடுக்கவும். Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும். Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். Usage of narcotic drugs is a punishable offense. போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். வெங்கட் மைக்கூரா. ஹலோ ஹலோ அண்ணா, மொதல் 2 ரோ விஐபி சார்ஜ், மத்ததெல்லாம் நார்மல். ஓகே 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 ஓகே. டேய் இங்க பாரு, வண்டி எல்லாம் உள்ள வந்துட்டு இருக்குடா. வெளிய வைக்க சொல்லு, உள்ள பிளேஸ் இல்லடா. ஓகே ஓகே நான் பாத்துக்கறேன். இந்த ஃபெஸ்ட் எப்படியாச்சும் நடக்கணும், எந்த ப்ராப்ளமும் வந்துட கூடாது. டேய் வா, இந்த ஃபெஸ்ட்டை எப்படியாவது தடுக்கணும்டா. இது நம்ம மானத்துக்கு சம்பந்தப்பட்டது. நல்லா பாத்துக்கோன்னு அப்புறம் புலம்பிட்டு இருக்காத. நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதெல்லாம் நல்லாதான் இருக்கும். இந்த ஃபீஸ்ட் நடக்குமாக்கா? இந்த சண்டை முடியாதா? என்னடி இவ்வளவு டென்ஷனா சுத்திட்டு இருக்க? யாரையாவது எதிர்பார்த்துட்டு இருக்கேன்? மே ஐ கம் இன் சார்? வாப்பா ரேவந்த். என்ன இந்த பக்கம்? சார் அது எல்லா காலேஜஸ்லயும் ஃபெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம காலேஜ்லயும் ஸ்டார்ட் பண்ணா நல்லா இருக்கும்னு பேசலாம்னு வந்தோம் சார். ஸ்டூடெண்ட்ஸும் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க சார். தெரியும்பா, எனக்கும் தெரியும். லாஸ்ட் ஃபெஸ்டில் நடந்த சண்டையால இந்த வாட்டி சேர்மன் சார் ஒத்துக்குவாரான்னு தெரியல. சார் நீங்களே இப்படி சொன்னா எப்படி சார்? நீங்க தான் எப்படியாச்சும் சேர்மன் சார் கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணணும் சார். இந்த வாட்டி எந்த பிரச்சனை வரும் நாங்க பாத்துக்கிறோம் சார். ஏய் சொல்லுங்கடா சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் சார். எங்களுக்காக சரி பேசி பார்க்கறேன். இவங்க சீரியஸும் ஜெயிக்க மாட்டாங்க, எனக்கு ப்ரீமோஷனும் ஆகாது. இவர் என்ன காலங்காத்தாலேயே ஃபோன் பண்றாரு? சொல்லுப்பா பிரின்சிபால். ஒன்றும் இல்லை சார், காலேஜ் ஃபெஸ்ட்டை பத்தி. ஏன்பா போன வருஷம் நடந்த பிரச்சனையை அதுக்குள்ள மறந்துட்டியா என்ன? மறுபடியும் எதுக்குப்பா அந்த தொல்லை? சந்தோஷமா ஏசியில உட்காந்து வேலை செய்யறத விட்டுட்டு ஒரு வாட்டி பாத்ரூம்ல கால் வழுக்கிடுச்சுன்னா பாத்ரூம் போகாம இருக்க முடியாது. ஏப்பா இந்த மாதிரி கொட்டேஷன் சொல்லணும்னா டெக்ஸ்ட் புக்ல சாப்டர் இருக்கணும். எனக்கு ஒரே ஒரு குவார்டர் இருந்தா போதும். இந்த வாட்டி ரேவந்த்னு ஒரு நல்ல பையன், அவன் தான் சார் ஆர்கனைஸ் பண்றான். எந்த சண்டையும் நடக்காம பாத்துக்குவான், அது என்னுடைய பொறுப்பு சார். எப்போ வயத்துல மூவ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, நல்ல சகுனம். சரிப்பா, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால இந்த வாட்டி ஓகே. ஆனா ஃபெஸ்ட்டுக்கு நடுவுல ஏதாவது சண்டை வந்தது உடனே ஸ்டாப் பண்ணணும். ஓகே ஓகே சார். என் வண்டி கிளம்பிடுச்சு, போன வையே. அப்படா எப்படியோ ஒத்துக்கிட்டாருப்பா. போய் உங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் வேலையை பாருங்க. ஒரு விஷயம்ப்பா, அங்க ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா ஃபெஸ்ட்டை உடனே நிறுத்த சொல்லிட்டாரு. நோ ப்ராப்ளம் சார், அதை நாங்க பாத்துக்கிறோம். வெரி குட். சரி, ஃபெஸ்ட்டுக்கு என்ன பேர் வைக்கிறீங்க? ஃபெஸ்ட் இது வரைக்கும் எதுவும் இல்லை சார். நல்ல பேரா நீங்களே சொல்லுங்க. நல்ல நேம். இந்த உலகத்துக்கு தெரியாத ஒரு விஷயத்த சொல்லணும்னாலும் செய்யணும்னாலும் அது உங்களை மாதிரி யூத்தால தான் முடியும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கவர் பண்ணும்போது கிடைக்கிற எக்ஸைட்மெண்ட் அற்புதமா இருக்கும். அந்த கிக்க நீங்க எல்லாம் டேஸ்ட் பண்ணணும்ப்பா. அதுக்கு தான் இந்த ஃபெஸ்ட் பேர் யூரேகா. Java is an objective-oriented programming language. It has concepts like inheritance,
இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன சார்? குட் கொஸ்டின். உங்க தாத்தா சொத்து யாரு கிடைக்கும்? எங்க அப்பாவுக்கு. உங்க அப்பா சொத்து எனக்கு. அதான் இன்ஹெரிட்டன்ஸ்னா. உட்கார். சார் நோட்டீஸ். என்ன நோட்டீஸ் எல்லாம் வந்திருக்கு? ஃபெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? ஸ்போர்ட்ஸ், கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், டெக்னோ ஈவெண்ட்ஸ், blah 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 எல்லாமே இருக்கு. 10 நாள்ல ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக போதும். எங்கடா போறீங்க? நீங்கடா போறீங்க? வாங்க மச்சான் போலாம். செம்ம ஃபன்னா இருக்கு போது. டேய், ஆமா ராத்திரி பூரா கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணேன்டா. இந்த ஒரு கிளாஸ் ஆவது கேளுங்க ப்ளீஸ். இந்த ஃபெஸ்ட்ல நம்ம saree கட்டலாம்டி. ஆமாடி, ஜீன்ஸ் போட்டு போட்டு போர் அடிச்சிடுச்சு. ஆமா. டேய் மச்சான், இந்த ஃபெஸ்ட்டுக்கு நம்ம டிராமா போடலாம்டா. கலக்கிரலாம்டா. இந்த ஃபெஸ்ட்லயாச்சும் ஒரு பொண்ணு மடக்கணும்டா. கலக்கு. ஆல் தி பெஸ்ட் மச்சான். இந்த வாட்டி நான் ரோபோட்டிக்ஸ் பத்தி பிரசன்டேஷன் கொடுக்க போறேன். உனக்கு கிளாசிக்கல் டான்ஸ் தெரியும்ல, நீ அதை ஆடு. ஓகே அக்கா. மச்சான், நெஞ்ச நிமித்திட்டு உனக்குள்ள நீயே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. என்ன விஷயம்? யுவா இல்லாதப்ப நான் தானடா காலேஜுக்கே டானு. பாரு எவ்வளவு கூலா இருக்குன்னு. நீ டான் இல்ல மச்சான், வெறும் பன்னு. மோரா ஃபீல் பண்ணாத. அசிங்கப்படுத்துறான். ஏய் வாடா இங்க. நானா? ஃப்ரெஷர்ஸ் ஜீன்ஸ் பேண்ட்ல போடக்கூடாதுன்னு தெரியாது? சொல்லவே இல்லையா? அட டேய், நம்ம ஜூனியர்ஸ் என்னடா இவ்வளவு தத்தியா இருக்கானுங்க? ரேங்கிங் கூட பண்ண தெரியல. நீ இப்ப நான் பண்றேன் பாரு. பேண்ட கேட்ற அண்ணா காட்டுறானா? காட்டு. என்னடா அந்த ட்ரௌசரு? கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லி. எப்பா பாத்தியாடா இவன? சரிடா, இன்னையில இருந்து ஃபெஸ்ட் முடியற வரைக்கும் இதே ட்ரௌசர்ல சுத்திட்டு இரு. சூப்பர் கம்ஃபர்ட்டா இருக்கும். காலேஜ்ல ட்ரௌசர்னா கஷ்டம் தானேண்ணா? இங்க பாரு தம்பி, பனிஷ்மெண்ட் இப்படிதான் கஷ்டமா இருக்கும். ஆனா நீ அதை இஷ்டமா பண்ணணும். தப்பி தவறி ஃபாலோ பண்ணல, நான் ஹர்ட் ஆயிடுவேன். உன் தோலை உரிச்சிடுவேன். புரியுதா? சரிங்கண்ணா. போடா. ஆ. சரியான பசங்கடா. ஜானகி, நீ ஹெல்ப் டெஸ்க பாத்துக்கோ. ஓகேடா. நீ ஸ்போர்ட்ஸ் பாத்துக்கோ. நீ டெக்னோ ஈவென்ட்ஸ். சரி. நீ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் பாத்துக்கோ. நான் ஓவரால் மேனேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் பாத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. நாம ஃபெஸ்ட் நடத்தினா 10 நாள் பண்டிகை மாதிரி இருக்கணும். ரூல்ஸ் மட்டும் யாருமே பிரேக் பண்ணக்கூடாது. யுரேகாவா? எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே. யுரேகா சப்கா மிக்கா. நாம பல்ப வாங்கிட்டோம். அவன்தான்டா ஹீரோ. நம்மாலு ஜீரோ. யுரேகா சப்கா மிக்கா. சப்கா மிக்கா. நீயும் பாட்டும். டேய், நீ ஸ்போர்ட்ஸ் பாத்துக்க, நீ கல்ச்சுரல்ஸ் பாத்துக்க, நீ ஹெல்ப் டெஸ்க் பாத்துக்க. என்னடாச்சு? என்னாச்சா? அவனுங்க ஃபெஸ்ட் வேலையை அப்படி பாத்துட்டு இருக்கானுங்க. நம்ம என்னடா பண்ணோம்? நாம மட்டும் குறைஞ்சங்களா? நாமளும் ஷேர் பண்ணிக்கலாம்டா. டேய், நீ சரக்க வாங்கு, நீ சோடா வாங்கு, நீ ஸ்டஃப் வாங்குடா. நான் ஃபிகரா பாத்துக்கிறேன். அடிச்சனா தலை அங்கிட்டு திரும்பிருண்டா. வைடா, வாய் மொழி ரெண்டு. சரக்கு இருக்குன்னு ஏதாவது கேளு, வாயை உடைக்கிறேன். நம்ம ஏதாவது பண்ணணும்டா யுவா. இடியட்ஸ், டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னாச்சு ஆதிநாராயணன் சார்? இனி என்ன நடக்கணும்? ஃபெஸ்ட் டைம் வேஸ்ட். கவர் பண்ண வேண்டிய சிலபஸ் எவ்வளவு இருக்கு? செமஸ்டருக்கு டைமே இல்ல. நான் எம்டெக் கோல்டு மெடலிஸ்ட். குறைஞ்சது என்ன மாதிரி 10 ஸ்டூடெண்ட்டையாவது ரெடி பண்ணலான்னு பார்த்தா. கூலா இருங்க சார், நமக்கும் 10 days ரெஸ்ட் கிடைச்ச மாதிரி ஆச்சுல. சும்மா இருங்க சார். வாங்கின சம்பளத்துக்கு வேலை செய்யலன்னா சாப்பிட்டது இறங்காது. குட் மார்னிங். அவங்க தான் உங்க ஸ்டூடெண்ட்ஸா சார்? நாங்களா இல்லையா? எங்களுக்கும் ஏதாவது வேலை இருந்தா கொடுத்து விடுறது, அப்படியே பேசாம செய்வோம்ல. பிரின்சிபால் முன்னால தம் அடிக்கிற தைரியம் உனக்கு இருக்கலாம். உன்னை நம்பி ஃபெஸ்டிவலை ஒப்படைக்கிற தைரியம் எனக்கு இல்ல. இருந்தாலும் வேலை கொடுன்னு சொன்னல, அவங்க வேலையில குறுக்கிடாத. இதுதான் உன் வேலை. வாயில ஏதாவது போட்டு தொலை.
குட் மார்னிங் எவ்ரிவன், வெல்கம் டு யுரேகா. நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஃபெஸ்ட் இப்போ வந்துருச்சு. என்னைக்கு எந்த ஈவென்ட் எங்க நடக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் வேணும்னா ரீச் அவுட் டு மீ. திஸ் இஸ் ஜானகி. தேங்க் யூ. கடைசியில ஃபெஸ்ட் ஆரம்பிச்சிட்டல நீ. பார்த்துக்கிட்டே இரு, முடிக்கவும் செய்வேன். ஆக்சுவலி உனக்கு இல்லடா, உனக்கு பெர்மிஷன் கொடுத்த சேர்மனுக்கு வச்சிருக்கேன்டா ஸ்பாட். தண்ணி தண்ணி தண்ணி. லக்ஷ்மி வாட்டர் வாமா, சார் குடு, குடிங்க. யாரும் நினைக்கிறாங்க போல இருக்கு. வேற யார் சார், மேடம் தான் நினைச்சிட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கூட நினைப்பாங்களா என்ன? என்னமோ அந்த வசதி கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். நீ போனதுக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல நாளைக்கு ப்ரோக்ராம் என்னன்னு சொல்லு. ஓகே சார். முதல்ல இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம் சொல்லி அப்புறம் டைம் பாஸ் ப்ரோக்ராம் சொல்லு. ஓகே சார். முதல்ல மினிஸ்டர் சாரை போய் பார்க்கணும் சார். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் ஜெகன் மோகனோட லஞ்ச், அப்புறம் பிசினஸ் மீட்டிங், அதுக்கப்புறம் ரியல் எஸ்டேட் ஆபீஸ்ல புது வெஞ்சர்ஸ்க்கு பிளானிங் சார். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரம் இருந்தா இந்தியா விசஸ் இங்கிலாந்தோட கிரிக்கெட் மேட்ச் பார்க்கறோம் சார். இது டைம் பாஸ் ப்ரோக்ராம் சார். எதுக்கு சார் அடிச்சீங்க? இம்பார்ட்டன்ட் மேட்டரை விட்டுட்டு டைம் பாஸ் ப்ரோக்ராம முதல்ல சொன்னதுக்கு. கிரிக்கெட் மேட்ச் டைமுக்கு ஏத்த மாதிரி மத்த ப்ரோக்ராம் எல்லாம் செட் பண்ணு. இத வச்சு உனக்கு என்ன புரியுது? கிரிக்கெட் இம்பார்ட்டன்ட் சார். இன்டெலிஜென்ட். தேங்க் யூ. கேட்டரிங் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? கால் பண்ண, கொட்டேஷன் அனுப்புறேன்னு சொன்னாங்க. ஓகே. ஹே காய்ஸ், என்ன அப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஐ அம் ஈவென்ட் ஆர்கனைசர் நிவ். போன்ல நிவே தானே சொன்னீங்க? யா, ஷார்ட்கட்ல நிவ். பை த வே, இங்க ரேவ் யாரு? என்னடா ரேவ் பார்ட்டி மாதிரி? இட்ஸ் ரேவந்த் மேன். பாப்பாக்கு எதா இருந்தாலும் ஷார்ட்டா இருந்தா தான் பிடிக்கும் போல இருக்கு. அமைதி யாரு? நான் தான் ரேவந்த். ஹாய் ரேவந்த். ஹாய். ஸ்போர்ட்ஸ்ல இருந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் வரைக்கும், ஈவென்ட் ஹோஸ்டிங்ல இருந்து ஃபுட் மெனு டிசைட் பண்ற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன். நோ வரிஸ். அப்ப பாதி டென்ஷன் கிளியர். ஆனா ஈவென்ட் மட்டும் வேற லெவல்ல இருக்கணும். பரவாயில்லையே ரேவந்த், ஈவென்ட் நல்லா ஆர்கனைஸ் பண்ணிருக்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ்ல கலக்கலா இருக்கு. அவங்க எவ்வளவு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணாலும் நீ ஸ்ட்ராங்கா நிக்கிற. உனக்கு அவங்க மேல கோவமே வரலையா? ஃபெஸ்ட் முடிட்டோம். ஐ வில் பே them back. இந்த ஃபெஸ்ட் முடியறதுக்குள்ள அவன ஒரு வழி பண்ணணும்டா. டேய், அந்த ரேவந்த் பொண்ணுங்களுக்கு முன்னாடி ஹீரோ ஆயிட்டான்டா. இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போல்டா இவா. கெஸ்ட் வரதுக்கு டைம் இருக்கு. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அதுக்குள்ள சரக்கு அடிச்சு ஒரு வழி பண்ணிடலாம்டா. அடே பைத்தியக்காரா, சியர்ஸ் சொன்ன பிறகு யாராவது கிளாஸ கீழே வைப்பாங்களாடா? டேய், தண்ணி அடிச்சா மசில்ஸ் குறைஞ்சிரும் என் ஜிம் மாஸ்டர் சொன்னார்ரா. எப்பா, உனக்கு அங்க கரையிற அளவுக்கு மசில்ஸ் இருக்கா என்ன? அப்புறம் எனக்கு ஒரு டவுட். சொல்றா. தண்ணி அடிக்கிறதுக்கு முன்னாடி எதுக்குடா சேஸ் பண்றாங்க? எதுக்குன்னு கேட்டா அது ஒரு மாதிரி காலங்காலமா வர கலாச்சாரம்டா. அது அப்படியே ஃபாலோ பண்ணும். சும்மா கேள்வி கேட்டுட்டு இருக்காத. மூடுறியா? ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் யாரும் சும்மா ஃபாலோ பண்ண மாட்டாங்கடா. எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். அடேங்கப்பா, ரீசன் சொல்லு பாப்போம். சொல்றேன் கேளு. எல்லா மனுஷனுக்கும் 5 சென்ஸ் இருக்கும்ல, அதான்டா ஸ்கூல்ல கூட படிச்சிருப்போமே. நாம சரக்க கண்ணால பார்க்கலாம், மூக்கால ஸ்மெல் பண்ணலாம், டச் பண்ணி ஃபீல் பண்ணலாம், பாருடா, உள்ள விட்டு டேஸ்டும் பண்ணலாம். ஆனா நம்ம காதுக்கு எப்படிடா தெரியும் இந்த சரக்கு அடிக்கிற விஷயம்லாம்? ஒவ்வொரு வாட்டி சரக்கு அடிக்கிறதுக்கு முன்னாடி சேர் சொல்லி ஸ்டார்ட் பண்றோம். ஸோ தட் நம்ம காதுக்கு கூட தெரியும் நம்ம பாடிக்கு கம்ப்ளீட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த சரக்கு அடிக்கிறதுனாலன்னு. இது நம்ம சரக்கு கொடுக்குற மரியாதைடா. இது கூட தெரியாம எதுக்கிட்ட நீங்களா குடிக்க வரீங்க? கேக்குறோம் மடையினர் தான் என்னடா பேசுவான் போல இருக்கு. நிஜமாதான்டா, வேணா கூகுள்ல பாரு. பாக்குறேன் மச்சான். ஹாட்ஸ்பாட் கொஞ்சம் ஆன் பண்றா. கடவை பேந்துரும். நெட்டுக்கே வழியில நாட்டை பத்தி பேசுறாரு. அண்ணா,
நீங்க இங்க தான் இருக்கீங்களா? உங்களை தான் காலேஜ் ஃபுல்லா தேடினேன். இந்த பாஸ்கர் அவசரம்னு வந்தாலே ஏதாவது சில்லற மேட்டரா தான் இருக்கும் பாரு. என்னடா சில்லற பாஸ்கர், என்ன மேட்ரு? அண்ணா காலேஜுக்கு ஒரு ஃபிகர் வந்திருக்கு. அப்பா டக்கரா இருந்தது. உருட்டுனது போதும், கொஞ்சம் மூடிட்டு இருக்கியா? உன் போய் இங்க புதைச்சு வச்சுட்டு வந்து உட்காரு. அன்னைக்கு இதே மாதிரி தாண்டா ஒரு பொண்ணு பார்த்து காத்திரின் தரசானா, அது நம்ம கருவாய மாதிரி கேவலமா இருக்கு. அட வழக்கம் போல இல்லண்ணே, இந்த வாட்டி நிஜமாவே சூப்பர் ஃபிகர்ண்ணே. கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்டா? ஐடியா? அட அவ ஸ்டூடெண்டே இல்லண்ணே. லெக்சரர் கூட விட்டு வைக்க மாட்டியாடா சில்ற பாயல. அது இல்லண்ணே, நம்ம காலேஜ்ல ஃபெஸ்ட் நடக்குதுல, அதுக்கு ஈவென்ட் ஆர்கனைசரா வந்திருக்கா. நடக்காத ஈவெண்ட்டுக்கு ஆர்கனைசர் வேறையா? பாப்போம் என்ன பண்றானுங்க. ஸ்டூடெண்ட்ஸ ஃபேஷன் ஷோ பண்ண வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஃபேஷன் ஷோவா? எங்காலும் செய்ய முடியுமா? நான் இருக்கேன்ல, நான் சொல்லி கொடுக்கறேன். என்ன உங்க காலேஜ் கலர்ஸ் விசித்திரமா இருக்கு? ஹோ அதுவா? எங்க சேர்மன் ஒரு கிரிக்கெட் பைத்தியம், அதுக்கு தான் இந்த மாதிரி கலர். இது என்ன ஆரஞ்சு கலர்? சன்ரைசர்ஸ். நைஸ். இன்னைக்கு ஈவினிங் என்ன பிளான்? ஒன்றும் இல்லை, டின்னருக்கு போலாம்னு. ஓ ஐ காட் கோ. நம்ம இன்னொரு நாளைக்கு பிளான் பண்ணலாம். ஓகே பை. ஹலோ, ஐ அம் கமிங். பேர் என்ன? அரிணி சார். சிட்டி மொத்தத்துல இந்த காலேஜ் தான் கிடைச்சதா? ஏன் சார், நல்லா இருக்காதா? நல்லா இருக்கும். அப்புறம் நான் சேர்ந்துருக்கேனே. ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது எனக்கு காலேஜ் நல்லா இருந்துச்சு. டே யுவா, நம்ம காலேஜ் ரூல்ஸ் உனக்கு ஏற்கனவே தெரியும். உங்க பிரான்ச் எங்க பிரான்ச்சை ரேங்கிங் பண்ணக்கூடாது. இங்க ரேங்கிங் யாரா பண்றத? யான் கண்ணு உன்னை ரேங்கிங் பண்ண? எனக்கு ஒரு டவுட், அதனால கேக்குறேன். உங்க சிஎஸ்சில ஏகப்பட்ட ஃபிகர்ஸுங்க நிறைய இருக்குது. நாங்க என்னடா பண்றது? இந்த மீச தாடி பைக்கெல்லாம் சும்மா வச்சுன்னு சுத்துறோம். அதுக்கு எங்க பிரான்ச் கிட்ட வந்தா விட மாட்டோம். அடங்க மாட்டீங்களே. ஸ்கூல் பசங்க மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்கல்ல நீங்க. இப்ப பாரு, நான் சும்மா இருந்தாலும் என் ஈகோ சும்மா இருக்காது. கண்ணு குடுமாத. நான் இந்த ஸ்கார்ஃப் எடுத்துன்னு போறேன். உங்க கம்ப்யூட்டர் புள்ளையாண்டானுங்க எவனுக்காவது தில் இருந்தா இதை வந்து என்கிட்ட இருந்து வாங்கிட்டு போக சொல்லு. ஓகே? மச்சான், இந்த கல்யாணம் எப்படி போச்சு? சூப்பரா இருந்துச்சுடா. நீ தான் மிஸ் பண்ணிட்ட. வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். சரக்கு, சைட் டிஷ், இவன் வயிறு முட்டை குடிச்சிட்டு வாந்தி கூட எடுத்துட்டான்டா. ஆமா மச்சான், பாடி ஃபுல்லா ஒரே பெயின். எதுக்கு வாந்தி எடுத்ததுக்கா? இல்ல மச்சான், கல்யாணத்துல செம டான்ஸ். பிரமாதமான டிஜே வந்தான்டா. அருமையான பாட்டு போட்டான்டா. அப்படியா? என்ன பாட்டு ப்ளே பண்ணா? அது நம்ம நீரா அப்படி போடு 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 அசத்து போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால, அப்படி போடு 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 அசத்து போடு கையால, அப்படி போடு 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 அசத்து போடு கண்ணால, இப்படி போடு 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 இழுத்து போடு கையால. அப்புறம் போல தில்ல இருந்தா வர சொன்ன காட்டுறதுக்கு வந்திருக்கானுங்க போல. நான் ஸ்கூல் பசங்களுக்கு இந்த பக்கம் வேலை. டேய் ஸ்கார்ஃப் குர்ரா. ஸ்கார்ஃபா? சரி. தில்ல இருக்கவன் வந்து நான் எடுத்துக்க சொன்னேன், நான் கொடுப்பேன்னு சொல்லல. டேய் எனக்கு ஒன்று அடிக்கணும் போல இருக்கு. கண்டிப்பா சண்டை போடலாம். ஃபெஸ்ட் முடியிற வரைக்கும் இரு, யாருன்னு முடிவு பண்ணிடலாம். சொல்றா இவனுக்கு ஃபெஸ்ட் நடந்தா இவன் ஜெயிச்சா மாதிரி தானே. அது எப்படிடா எனக்கு பிடிக்கும்? பிடிக்காது. டேய் எங்க வீக்னஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க நீ. இல்லைன்னா பயந்து போயிடுவோம் நாங்க. நீ யாரா புதுசா ஜிம்முக்கு போறியா? ஆஃபர்லையா? ஃபெஸ்டிவல் காசு நல்லா அமைக்க வாயில போட்டு நல்லா கொளுத்து சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. டேய் குத்துதா? யுவா, ஸ்கார்ஃப் கூட. டேய் நீ போ. ரேவந்த் நீயும் போ. ஏய் யுவா, எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ நல்லவன்டா, இதெல்லாம் விட்டுடு. நான் நல்லவன் இந்த காலேஜ்ல நீ ஒருத்தி தான் சொல்ற. வேற யாராவது சொல்லட்டும், அப்போ விட்டுறேன்.
எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலும் முதல்ல சி லாங்குவேஜ் கத்துக்கணும். புரிஞ்சுதா? குட், சின்சியர் பாய். என்ன சார் இப்ப கிளாஸ் எடுக்கிறீங்க, அதுவும் ஒருத்தனுக்கு? கிளாஸ்ல ஒருத்தன் இருக்கானா 100 பேர் இருக்கானாங்கிறது முக்கியம் இல்ல, இருக்கிறவன் ஒழுங்கா கேட்டுட்டு இருக்கானா இல்லையாங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அவனை பார்த்தா எனக்கு அப்படி தோணல சார், ஏதோ டார்ச்சரை ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி இருக்கு. பைத்தியக்காரா, அது அழகா இல்ல, நான் அவனோட பிரைட் ஃபியூச்சருக்காக படுற ஆதங்கத்தை பார்த்து வர்ற ஆனந்த கண்ணீர். டேய், வெளிய அங்க அவ்வளவு ஈவென்ட்ஸ் நடக்குது, இங்க உட்கார்ந்து கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்க. நான் எங்கனா இங்க இருக்கேன், இவர்தான் என்ன இழுத்து உட்கார வச்சு பாடம் நடத்துறாரு. சார், திஸ் இஸ் டூ மச் சார். டேய் நீ போடா. தேங்க்ஸ்ண்ணா. டேய் 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 டேய், இன்னும் கிளாஸ் முடியலடா. இது சரியில்லை சார், ஃபெஸ்ட் முடியற வரைக்கும் கிளாஸஸ் வேணாம்னு சொன்னாங்கல்ல. எங்க கிட்ட சேர்மன் சாரோட பெர்மிஷன் இருக்கு. இன்னொரு வாட்டி இப்படி பண்ணீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம், பாத்துக்கோங்க. அதுக்கு மேல உங்க இஷ்டம். டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் இந்தியா, இடியட். என்னோடது 100 ரூபாய். என் பந்தயம் 200 ரூபா. அப்பா, இன்னைக்கு என்னாச்சு சார்? அவனை கொன்னுடுவேன். யாரா சார்? வேற யார, அந்த ரேவந்த் தான் வந்து என் கிளாஸ டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அவனும் படிக்க மாட்டான், மத்தவனையும் படிக்க விட மாட்டான். உதவாக்குற பையன். நமக்கு எதுக்கு சார் இந்த கொலை பண்ற வேலைலாம்? வாங்க ஒரு கை சீட்டு போடுங்க. எதுக்கு? எல்லாத்தையும் உங்க தலையில கொட்டுறதுக்கா? பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரோபோட்ஸ் தான் ஃபியூச்சர்ல மிஷனை கம்ப்ளீட் பண்றதுக்காக நமக்கு உதவும். இதெல்லாம் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன். இனிமே சரக்கு அடிக்கவே கூடாதுடா சாமி. என்னண்ணா ஹேங் ஓவரா? ஆமாடா, தலை பின்னுது. கன்ஃபார்மா இருந்து சரக்கு அடிக்கிறது நிறுத்த போறேன்டா. ஹேங் ஓவர் இருக்கும்போது எல்லாரும் சொல்ற வார்த்தை தானே இது. பா சரி, நீங்க என்னடா புதுசா காலேஜுக்குள்ள வந்திருக்கீங்க? ஒரு சின்ன ப்ராப்ளம்ண்ணே. என்ன ப்ராப்ளம்? எங்களை ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கண்ணே. பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொல்றாங்கண்ணா. நீங்க வந்து கொஞ்சம் பேசுங்கண்ணே ப்ளீஸ். ப்ளீஸ் வாங்கண்ணா. சார்ரா வாங்க. வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி சார். சொல்லு. என்னவா பசங்களை சஸ்பெண்ட் பண்றீங்களா? ஆமா, அதுக்கு என்ன? ஸ்டூடெண்ட்னா தப்பு செய்யறதெல்லாம் யூஷுவல் மாஸ்டரே. நீங்க ஏதாவது வைக்கிற வச்சு பொறுமையா எதை பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருப்பீங்களா? இப்போ நீ எதுக்கு நடுவுல? அவங்க பேரண்ட்ஸ் வர சொல்லி பேசலாம். பேரண்ட்ஸ் வர மாட்டாங்க. உன் பேர் என்னடா? ராஜேஷ்ண்ணா. நான் ராஜேஷோட அண்ணன். என்னன்னு சொல்லுங்க. அவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? யோ, அது எனக்கு எதுக்கு சார்? இப்போ இந்த மேட்டர் நீங்க உள்ளனா என் கான்சென்ட்ரேஷன் உங்க பக்கம் திரும்பும். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். சரி சரி போங்க. ஸ்வீட், தேங்க்யூ. வாங்கடா. என்ன சார் அவங்கள அப்படியே விட்டுட்டீங்க? பார்த்தல, வேற என்ன பண்ண முடியும்? இவங்க கூட வச்சுக்கிட்டா எந்த வேலையும் நடக்காது. அப்ப நான் கொடுத்த கம்ப்ளைண்ட்? ம். ஃப்ரெஷர் கூட என்னடா வேலை? என்ன கேட்டா? ரெக்கார்ட் எழுத சொன்னார் சார். டேய், ரெக்கார்ட் வேணும்னா கிளாஸ் ரூம்ல எழுதலாம், லைப்ரரியில எழுதலாம். பக்கத்துல இருக்கிற புதர்ல என்னடா வேலை? உன்னால காலேஜ் மானம் ஃபுல்லா போகுது. ஏய், இவனால இந்த காலேஜ் மானம் போச்சுனா இவனும் என்னுடைய நண்பனே. தைரியமா ஏன் ஆள்மொழி கை வைப்பியா? ஆ டேய், உன்னோட ப்ராப்ளம் தான் என்னடா? இந்த காலேஜ் ஃபெஸ்ட் நீ பண்ணணும் அதானே? வா 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 போலாம். இந்த ஃபெஸ்ட் நான் பண்ணணும்னு நினைக்கிறது நீ நினைக்கிறதுடா. ஆனா எவனுமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறது ஏன் நினைப்பு. ஏன்னா இது ஏன் வீக்னஸ். இவன் வேணும்னே வெறுப்பேத்துறான். அவசரப்பட்டு நீ சண்டை போட்ட அப்புறம் ஃபெஸ்டிவல் நின்றுண்டா. வா போலாம். வா சுஷ்மா, வா போலாம். தேங்க்ஸ் அண்ணா. அந்த யுவா ரொம்ப ஓவரா பண்றான்டா. எல்லா விஷயத்திலும் நம்ம கூட சண்டை போடணும்னு நினைக்கிறான். டேய், நீ ஒரு வாட்டி பிரின்சிபல் சார் கிட்ட அவனை பத்தி பேசி பாரு. நம்ம சைடு எந்த தப்பும் இல்லாம இருக்கும். அவன் காலேஜில் இருந்துக்கிட்டே இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் கிரியேட் பண்ணுறான். வெளியே இருந்தால் இன்னும் என்னென்ன பண்ணுவானோ. கரீம் பாய் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நேத்து என் நடிக்க நம்ம ஏரியாவுக்கு 10 பயில்வானுங்க வந்தானுங்க.
நான் தனியாளு தான், ஆனா பயப்படல. ஒவ்வொருத்தனையும் நான் எப்படி அடிச்சேன்னா, சும்மா நான் ஒவ்வொருத்தனையும் அடிச்ச அடியில போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டாங்க. எப்பா என்ன மச்சான், பழைய படத்துல வில்ல டென்னு மாதிரியே இருக்கு. ஹலோ பாய். வந்துட்டாங்களா? வாங்க. ஆத்தாடி, என்னடா அத்தனை பேரை குடிச்சிட்டான்? அது வயிறா இல்ல ஏரியா? மூட்டு வாட. பாய் உங்க தான். வணக்கம் பாய். ம் ம் 1 2 3 4 5 வாங்கடா. 7 8 9 10 11 12 என் மானத்தை வாங்காதீங்க, போங்க. 14 மச்சான் 12 பேர் அடிச்சிருக்கான்டா இவன். உங்க காலில் விழுந்து கேட்கறேன்டா, போங்கடா. டேய் தம்பி, இன்னொரு ஸ்ட்ராங் பியர் எடுத்துட்டு வா. ஸ்ட்ராங்கா லைட்டா? ஸ்ட்ராங் பீர். குடிகாரம் அவனை டோ பிடிக்கிற முகத்தை வச்சுக்கிட்டு பியர் கேட்கறான் பாரு. பாய் சொல்லுங்க. உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டேன். நீ என் கூட இருந்தா நல்லா இருக்கும். ஒரு வேலை கொடுக்குறேன், சரியா? என்னது அது? கோகெயின். சிட்டியில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பழக்கமாயிடுச்சு. உங்க காலேஜில் கூட இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சா நிறைய காசு கிடைக்கும். என்ன சொல்ற? என்னை பத்தி இதை கேள்விப்பட்டேன்னு சொன்னல, அந்த கேள்விப்பட்டதுல நிறைய மிஸ்ஸிங் இருக்கு. அந்த மிஸ்ஸிங் இப்ப சொல்றேன். எனக்கு அந்த காலேஜ் மேல கோவம் இருக்குது. கோவம் மட்டும்தான் இருக்கு. ஆனா ஸ்டூடெண்ட்டுக்கு ஏதாவது ஒண்ணுனா சும்மா இருக்க மாட்டேன். ட்ரக்ஸ் யூஸ் பண்றத, பெட்டிங் கட்டுறத, கேம்லிங் பண்றத, இதை தூக்கிட்டு என்கிட்ட வந்த No, 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 no. Don't get nervous. Confident-ஆ நடங்க, okay? You should carry your own attitude. Go. Go. Hey, நீ உங்களை பார்த்துக்கிட்டே இருந்தா உங்களுக்கு கம்ஃபர்டபிளா இருக்காது. Will you please go away? எது? எங்க காலேஜ் வந்துட்டு எங்க காலேஜ் ஈவெண்ட்ட நாங்க பார்க்க கூடாதா? அப்போ ஸ்டேஜ்ல பாரு, இங்க இல்ல. ஏன் இஷ்டம். நான் எப்ப வேணா பாப்பேன், எங்க வேணும்னாலும் பாப்பேன். You are crossing your limit. Wait, I am calling Revant. அப்பா ரொம்ப பயமா இருக்கு. கூப்பிடு. நடா, பொண்ணுகிட்ட பேசிட்டு இருக்க. வா, கல்லு குடி. கல்லா? அண்ணா, பனைமரமா இல்ல ஈச்ச மரமான? ஏதோ ஒண்ணு, வாடா. ஊத்தி குடுக்கறதே பெருசு. இங்க மாங்காய் தோட்டத்துக்கா? மாந்தோட்டத்துக்கு இல்ல, பனைமரத்துக்கிட்ட. ஏய் கம்முனட்டி முண்டோ. எப்ப பார்த்தாலும் இந்த புறம்போக்குங்க கூட தண்ணியும் சிகரெட்டும் தானா? நீங்க தாண்டா இவனை கெடுத்துட்டு இருக்கீங்க. நாங்களா? எங்களுக்கு ட்ரிங்கிங்ல ஒன்னும் டிகிரி கூட கிடைக்கல. அண்ணன் அதுல டாக்டரேட்டே வாங்கிட்டாரு. புகழாதடா. பாரு, குடிச்சு குடிச்சு மூஞ்செல்லாம் எப்படி வீங்கி போயிருக்கு. உண்மையாவா? ஏய் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. தாடி விளம்பரத்துல வர மாடல் மாதிரி இருக்கேன். நல்லா தானே இருக்கேன். இவ பேச்செல்லாம் கண்டுக்காதண்ணே. சரி வா, நிறைய ஈவென்ட்ஸ் நடக்குது. வா சொல்றல. ஏய் அது போர் அடிக்கும். ஏய் இரு. ஏய் குஸ்ட் மீதி வை. மீதில சாவச்சுறோம். இன்னைக்கு நடக்க போற ஈவென்ட் JIM ஜாம். ஜஸ்ட் a minute. நாங்க ஒரு டாபிக் கொடுப்போம். பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாரும் நிறுத்தாம ஒரு நிமிஷத்துக்கு பேசணும். யாரு கான்ஃபிடென்ட்டா பேசுறாங்களோ அவங்க தான் ஈவென்ட்டோட வின்னர். அண்ட் அந்த வின்னருக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் நம்ம வச்சிருக்கோம். சோ நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ராகுல் from EEE. இவனுக்கு மூஞ்சி ஏண்டி பார்க்கணும்? வாயை மூடிட்டு அவன் பேசுறத மட்டும் கேளு. என்ன இவன் வந்திருக்கான்? யார் ராகுல்? Good morning everyone. I am Rahul from EEE. Today's topic technology, robotics and automation society's objectives நமக்கு எதுக்குடி முத ஈவென்ட் பார்க்கலாம். and education in character.
These robots are industrial robots and innovative decision Cigarette tray. framework வாயை for மூடு. robotic உட்காரு. manipulation that prioritize stability and safety. The execution code generated guaranteed the stability and இப்ப பாரு. safety for the moment. வேணாம். Thank you. So நம்மளோட அடுத்த பார்ட்டிசிபென்ட் யுவா from final year mechanical. யுவா யுவா யோ நீதான்டா ஏ என்னால நம்ப முடியாது நீதான் இவனுங்களே நடி பேசுறது ஜாவ்லத வெட்டி பாய்ஸ் யுவா. நீ கவுந்தச்சு போடு போ இங்க என்ன ஆடிட்டு இருக்காங்களா சீ அங்க பாரு பரவாயில்ல வரலனா வெளியில போலாம். Greetings everyone. The impact of today technology is unmeasurable. We use technology everywhere and every time. இது எல்லாம் தான் இன்னைக்கு இருக்க டெக்னாலஜில பிளஸும் மைனஸும். யா தட்ஸ் இட். Thank you. ஃபர்ஸ்ட் இயர்ல இப்படி பேசி பார்த்தேன். சூப்பர்டா. உனக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணுமா? ஆமா ஆனா ஃபெஸ்ட் பத்தி இல்ல. வேற யுவா சார பத்தி. யுவாவை பத்தியா? ம் என்னன்னு சொல்லு. காலேஜ் மொத்தமும் அவரை ரவுடின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவரை நேத்துக்கு ரொம்ப நல்லா பேசினாரு. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஐம் டோட்டலி கன்ஃபியூஸ்ட். எனக்கு யுவாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப கியூரியஸா இருக்கு. யா இந்த காலேஜ் நினைக்கிற மாதிரி யுவா ஒன்றும் ரவுடி இல்லை. ஃபர்ஸ்ட் இயர்ல காலேஜ் டாப்பர். ஆனா எக்ஸாம் நடக்கும்போது விண்டோ பக்கத்துல இருந்ததுனால ஸ்குவாட் வரத்துக்குள்ள ஸ்லிப்ஸ் எல்லாம் அவன் பக்கத்துல விழுந்துருச்சு. அவன் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லியும் ஸ்குவாட் அவனோட எக்ஸாம்ஸை கேன்சல் பண்ணாங்க. இந்த காலேஜோட டாப்பரா இருந்த அவனுக்கு ஒரேடியா இப்படி நடந்ததும் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டான். ஏன்னா இவ்வளவு சின்ன விஷயத்துக்கா? வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளான விஷயமா தான் தெரியும். ஆனா அவன் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும். இது வரைக்கும் அவன் எக்ஸாம்ஸ்ல ஃபர்ஸ்ட் இருந்து செகண்ட் கூட வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நிலைமை வந்ததும் ரொம்ப இன்சல்ட் பண்ணதா ஃபீல் ஆயிட்டான். அவனை நார்மல் ஆக்கிறதுக்கு நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அவன் கேட்கவே இல்லை. பிடிவாதக்காரன். யுவா ரொம்ப ப்ராப்ளம் பண்றான் சார். எல்லா விஷயத்திலும் குறுக்கிடுறான். நீங்க எப்படியாவது அவன் மேல சீரியஸ் ஆக்ஷன் எடுங்க சார். பாரு, காலேஜில் ஆக்ஷன்றது ஸ்டூடெண்ட்ஸில் சேஞ்ச் கொண்டு வரணுமே தவிர அவங்களுடைய கேரியரை ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த ஃபெஸ்ட் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. ஏற்கனவே எம்எல்ஏ சார், கமிஷனர் சார் சீஃப் கெஸ்டா வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை பார்த்துக்கலாம். ம், சாப்பிடு. டேய் என்னடா அது? பியர். கூல்ட்ரிங்க்னு போய் சொல்லிருக்கலாம்ல. டைரக்டா பியர்னு சொல்ற. ஷிட், நான் உங்களுக்கு பயந்து குடிக்கணும்னு சொல்றீங்களா? ஷிட்டா, நீ யார்கிட்ட பேசுறன்னு தெரியுதா? ஆதி நாராயணன் எம்ட கோல்டு மெடலிஸ்ட். டப்பு குத்தா நம்மளுக்கு வருமா கோல்டு மெடல்ஸ்? ஏய், நீ ரொம்ப அதிகமா பேசுற. அது என்னடா டி-ஷர்ட்? காலேஜுக்கு தான் வந்திருக்கியா? ஸ்டைல் சார் இது. அது ஸ்டைல் மாதிரி இல்ல. மப்புல உனக்கு நீ சிகரெட்டால ஓட்ட வச்ச மாதிரி இருக்கு. போதும் சார் நீங்க மொக்க போட்டது. உங்களுக்கு வேணா வேலை வெட்டி இல்லாம இருக்கலாம். எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. பட்டுமா? எனக்கு வேலை வெட்டி இல்லையா? இந்த வாட்டி என்ன சார் ஆச்சு? அவனை கொன்னுடுவேன். அந்த ரேவந்த தானே? இல்ல, அந்த யுவாவை. அவன் என் ஈகோவையே டிஸ்டர்ப் பண்ணிட்டான். இப்படி எல்லாரையும் கொண்டுகிட்டே இருந்தா காலேஜ்ல யாரும் இருக்க மாட்டாங்க சார். சாவட்டும் சார். இவனுங்களை நைட் ஸ்டடி பண்ணி எக்ஸாம்ல பாஸ் பண்ண சொன்னா இவனுங்க படுக்கையிலேயே பீர் அடிச்சு ஒண்ணு கடிக்கிற டைப். இவனுங்களால நாட்டுக்கு என்ன சார் உபயோகம்? அதுக்காக தினமும் ஒருத்தனை கொண்டுடுவீங்களா? இப்ப நீங்க என்ன ஆடுறீங்க? ரம்மி. நேத்திக்கு 3 கார்ட்ஸ். நீங்க தினமும் ஒரு கேம் விளையாடுனா தப்பு இல்ல. நான் தினமும் ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சா தப்பா? இன்னும் கொஞ்ச நேரம் பேசினா நம்மளையும் கொண்டுடுவேன்னு சொல்லுவாரு. நம்ம சீட் ஆடலாம் வா. காடா இருக்கு. அன்னைக்கு ராகிங் பண்ணாங்க. நீங்க பசங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தியாமே. டேய் நம்பர் வாங்கடா. சொல்லு, நம்பர் சொல்லு.
சொல்லுன்னு சொல்றேன்ல. 9849. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அங்க? ராகிங் பண்ணிட்டு இருக்கோனா? ஏதோ 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கின மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்க பண்ணாட. அன்னைக்கு எங்க சஸ்பென்ஷனை கேன்சல் பண்ணி நீங்க தானே என்கரேஜ் பண்ணீங்க. அப்போ ராகிங்காடா நீங்க பண்றது? இருடா அங்கே இருங்கடா, உங்களை பேசிக்கிறேன். ஓடா ஓடா அடி. என்ன ராகிங் பண்ற அதை பண்றீங்கன்னு வந்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுருவேன் நாக்க. இங்க வா. என்ன ஃப்ரெஷரா? ஆமா சார். என்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் சயின்ஸ். எக்ஸ்பெக்டட் தான். என்ன ஃபோன் நம்பர் கேட்டானுங்களா? ஆமா சார், அவங்க தான் கேட்டாங்க. கேட்டவனுங்களா ஃபோன் நம்பர் கொடுத்தா என்ன ஆகும்னு தெரியுமா? தெரியும் சார், அதுக்கு தான் எங்க அப்பாவோட நம்பர் கொடுத்தேன். அப்போ அப்போ நான் கேட்டா கூட உங்க அப்பா நம்பர் தான் கொடுப்பியா? என்ன சார்? ஒன்னும் இல்ல. உங்களுக்கு நான் என் நம்பரே கொடுப்பேன். சரி, நீ கிளாஸுக்கு போ. நம்பர் கேட்டாரு. நம்பர் குடுக்கறேன்னு சொன்னாலா? அந்த நேரத்துல நீ குடிச்சிருந்தியா மச்சான்? வெறும் ஒரு பீர் தாண்டா அடிச்சேன். அதான் விஷயமே. என்ன இருந்தாலும் இப்பலாம் உனக்கு ஸ்டாமினா குறைஞ்சிச்சுடா. அடே நீங்களும் சும்மா இருங்க. நீ அவளோட நம்பர் வாங்குனியா இல்லையா? இல்லடி. ஏய் நீ என்ன ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க? போயிட்டு உங்க சிஎஸ்சி காரன் கூட சுத்து போ. ஏய் உன்னை கொன்னுடுவேன். ஜானு காலேஜ்ல அந்த பிரான்ச்சா இருந்தாலும் வெளியில வந்தா நம்ம பேட்ச்டா. சரியா சொன்னடா. என்னடா சரக்குடா, சீக்கிரம் அனுப்புடா, ஓபன் பண்ணலாம். ஐடியா. ஏய் உங்க அப்பா நம்பர் சொல்லு. எதுக்குன்னு சொல்லு. டைம் என்னாச்சுன்னு பார்த்தல 9:45 ஆச்சு. உங்க பொண்ணு வீட்டுக்கு வராம இன்னும் வெளியவே சுத்திட்டு இருக்கா. இதான் உங்க வளர்ப்பான்னு ஃபோன் பண்ணி உங்க அப்பாவை கேக்குறேன். நீ குடிக்கிறதுக்கு எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நான் இங்க இருந்து கிளம்புறேன். நீங்க குடிச்சே சாவுங்க. ஒரு நிமிஷம். டேய் கும்பிடு போட்டது போதும், எடுத்துட்டு வாடா. உனக்கு ஏதாவது காமன் சென்ஸ் இருக்காடா? அவளுக்கு வேணுமா வேணான்னு கேட்கலையாடா? அது சரி, நமக்கே பார்த்தாது. டேய் ஃபுல்லா ஊத்து மச்சான், குடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த டைம்ல யாரா? ஏதோ அன்னோன் நம்பர்ரா. இந்த டைம்ல யாரா? ஹலோ, யாரு? நான் தான் சார், சுகன்யா பேசுறேன். சுகன்யாவா? அதான் சார். காலேஜ்ல நீங்க நம்பர் கேட்டுட்டு அப்புறம் வாங்காம போயிட்டீங்களே, அதுக்கு தான் நானே பண்ணேன். இதோ வரேன். டேய் டேய் பாட்டில் வச்சிட்டு போடா. டேய் டேய் சொல்லு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? சரக்குதான். அப்படியா? என்ன பிராண்ட்? மேங்க்னோஸ். அப்ப நம்ம சூப்பர் ஸ்டார் பிராண்ட் தான். ஏய் உனக்கு சூப்பர் ஸ்டார் பிடிக்குமா? பிடிக்குமாவா? பைத்தியம். ஆமா, எங்க இருக்க? நான் இங்கதான் அண்ணா நகர்ல இருக்கேன். அப்படியா? அந்த ஏரியாக்கு நான் ரெகுலரா வருவனே, என் கண்ணிலே படல. அங்க ஒரு சாய்பாபா டெம்பிள் இருக்குல்ல? ஓ டெம்பிளா? அங்க வர பழக்கலாம்ல. பக்கத்துல துர்கா வைன்ஸ் இருக்குல்ல.
சரி நீ கிளம்பு, நான் அப்புறம் கால் பண்றேன். ஏன்? இல்ல பரவாயில்ல, நீ போ, நான் கால் பண்றேன். ஓ ஓகே, பை. பாய். என்னடாச்சு அப்படி முறைகிறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? நீ அவளை லவ் பண்றியா என்ன? லவ் இல்ல, ஒன்றும் இல்லை. ஏன்டா உங்களுக்கு அப்புறம் தெரிஞ்சது? ஓடு மச்சான், விடாத. அனுப்பாம டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான்டா. அதுக்கப்புறம் தான் அப்ப ஹீரோ என்ன பண்ணுவானா? என்ன பண்ணுவான்? ஹீரோ ஃப்ரெண்டோட செவிலே விட்டுட்டு ஹீரோயினை பார்க்கறதுக்கு கிளம்பி போயிடுவான். ஆஹா. Hey guys, where are you? ஏய், அங்க பாரு. I'm already in college. ஓஹோ. சீக்கிரமா வாங்க. ஏய், நான் இங்க வெயிட் 2000 பண்ணிட்டு கொடு, இருக்கேன். ஒரு சூப்பர் சீன் காட்டுறேன். ஹே 2000 2000 2000 2000 2000 Hey, 2000. what is this? ஏன் உனக்கு பத்தாதா? மிச்சத்துக்கு கார்டு ஸ்வைப் பண்றேன். என்னடா பேசிட்டு இருக்க? மரியாதையா பேசு, இடியட். ஹே என்னடி அந்த ரேவந்த் இதோட அதிகமா கொடுக்குறானா இல்ல அவன் கூட அவ்வளோ நல்லா இருக்கா? இவளுங்களா எப்பவுமே இப்படிதான்டா. அவங்க கிட்ட சாரி சொல்றா. வேணா அப்புறம் பிரச்சனை ஆயிடும். என்னடா நடக்கும்? சொல்றா சாரி. சாரி. Thank you. ஏனோ என் மனமுனை தேடும் முனை, அது காணாமலே வாடும் நானும் கண்ட ஒரு கனவிதுவோ. காற்றில் புது வாசம் வந்து சேரும் பூவே, வந்து என்னை மீண்டும் தீண்டும் காதல் செய்யும் மாயமடையுதுவோ.
நேச்சர் உனக்கு டல்லா இருக்க. நேத்து கிரிக்கெட் மேட்ச் பெட்டிங்ல 2000 ரூபாய் போயிடுச்சுடா. டேய் அட அவ்வளவுதானா? உனக்கு பரவாயில்ல, 2000 தான் போச்சு. வெளியில எவ்வளவு பேர் வாழ்க்கை கெட்டு போயிட்டு இருக்கு தெரியுமா? நான் சொல்றத கேளு, இதெல்லாம் நிப்பாட்டு. என்னண்ணா நீங்க அவன் என்ன அடிச்சிட்டான்னு சொல்றேன், நீங்க பெட்டிங்க பத்தி பேசிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அடி தண்டா செய்வானுங்க. பின்ன அவன் ஆளுகிட்ட போய் வம்பு பண்ணா அடிக்காம சும்மா விட்டுருவானுங்களா? அவனா இருக்கிறதுனால அடிச்சுட்டு விட்டுட்டான். நானா இருந்தா தோலை உரிச்சு தொங்க விட்டுருப்பேன். டேய் வா, அவனை அடிச்சிட்டா சில்ற பாஸ்கர் அடிச்சிட்டான்னு சொல்ல மாட்டாங்க, இவா கேங்கே அடிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. அதுக்காகவாது நம்ம ரியாக்ட் பண்ணி ஆகணும். சரி இப்ப என்ன பண்ணலான்ற? அந்த பொண்ணை காலேஜ்ல இருந்து அனுப்பிடலானே. அந்த ஈவெண்ட் ஆர்கனைசருக்கு ஒரு அண்ணன் இருக்கான் போல, அவனை ட்ரிகர் பண்ணா இவனுங்க அழுவானுங்க. அண்ணா அண்ணா பேசாத. அண்ணா என்ன ஆச்சு? ஈவெண்ட் பண்ணுவேன் நீங்க அனுப்பினா நீ இந்த மாதிரி காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கியா? அண்ணா நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? வீட்டுக்கு வா, நீ என்ன பண்ணேன்னு சொல்றேன். நான் சொல்றத கேளு. வாயை மூடு. அண்ணா உட்காரு. டேய் ரெடி ரெடிடா. ஏய் புட்றா இந்த பக்கம் வா, இந்த பக்கம் வா. சீக்கிரம்டா டேய், நம்ம ஜெயிக்கணும். எல்லாம் விளையாடுங்க. ரெடியா இரு. ஏய் விட்டான் போடா. என்னாச்சுடா இவ்வளோ டல்லா இருக்க? நிவேதாவை அவங்க அண்ணன் வந்து கூப்பிட்டு போயிட்டாரா. என்னடா திடீர்னு? தெரியலடா, யாரோ ரொம்ப தப்பா சொல்லியிருக்காங்களா. அந்த யுவா பேட்சா தான் இருக்கும். இப்ப வேணாம், ஃபெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்ப ஈவென்ட் ஹோஸ்டிங் யாரா பண்ணுவாங்க? அந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு இருக்கால, அன்னைக்கு பார்த்தேன், ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணா. என்ன சொல்ற? முதல்ல கெஸ்ட்டை விளக்கத்தை சொல்லணும், அதுக்கப்புறம் கிளாசிக்கல் டான்ஸ், அதுக்கப்புறம் எனக்கு கூப்பிடு, நான் ஸ்டேஜில் வந்து பேசுறேன். இந்த ஆர்டர் ஃபாலோ பண்ணி ஏதாச்சும் டவுட்னா எனக்கு கேளு. ஓகே? சில்ற பாஸ்கர் எங்கடா ஆளே காணோம்? ரேவந்த் அடிச்சிட்டான்ல, அந்த அவமானத்துல ராத்திரி ஃபுல்லா குடிச்சிட்டு இருந்தான். இன்னும் இறங்கி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்ப இதான் விஷயமா மச்சான். டேய் 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 எங்கடா போற? வாலிபால் ஓகே, பேஸ்கெட் பால் ஓகே, த்ரோ பால் ஓகே, கிரிக்கெட்ல யார் ஜெயிச்சாங்க? Final match will be CSE and Mechanical. CSE needs 4 balls for 2 runs. Match ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. யாரு ஜெயிக்க போறாங்கன்னு பார்க்கலாம். டேய் மொத்த ஸ்டூடெண்ட்ஸையும் உள்ள அனுப்பிட்டேன்டா. அவங்க செலிப்ரேஷன்ஸை பார்க்க ஒரு பயம் உள்ள கிடையாது. அது ஏய் எங்க போறீங்க? உள்ள போடா. வர்றான்டா மாவன். டேய் நீ எதுடா சட்டை அவுத்த? ஒயிட் ஷர்ட்லடா, ரத்தம் ஆயிடும். பேண்ட்டும் ஒயிட் தானே மச்சான். ஓட்டு போட்டு வந்து உடைச்சிட்டு உள்ள வந்துட்டீங்களாடா? ஆம்பளையா இருந்தா கேம்ல வின் பண்ணுங்கடா. பொட்டையாட்ட கேட்ட போட்டுறீங்க. என்னடா அப்படி அடிச்சிட்ட?
அவனை எவனையும் விடாதீங்கடா. லேப் அசிஸ்டன்ட் கூட சாஃப்ட்வேர் சேலரி எப்படி கொடுக்க முடியும்? சார் சார் அந்த ரேவந்த் குரூப் போய் சண்டை போட்டுக்கிறாங்க சார். தடுக்க போன நம்ம செக்யூரிட்டி கார்ட்ஸையும் அடிச்சிட்டாங்க சார். ஆரம்பிச்சிட்டாங்களா? வந்துரு வந்துரு வந்துருச்சு. சார் 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 ஃபோன் சார். இப்ப முடியாதியா? ரொம்ப அர்ஜென்ட் சார். எனக்கும் தான் அர்ஜென்ட். நம்ம பிரின்சிபல் பேசுறா சார். அடடட என்னவாம்பா? ஹலோ சார் சார் காலேஜ்ல சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இங்க எனக்கு நின்னு போச்சு. நான் அதுக்கு தான் சொன்னேன் இந்த ஃபெஸ்ட் எல்லாம் வேண்டான்னு. கேட்டியா? உன்னோட பொறுப்புன்னு சொன்னேன். இப்ப நம்ம ஆளுங்க எல்லாம் தடுக்காம அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க? சார் ஏற்கனவே தடுக்க பாத்துருக்காங்க சார். சரி சரி நான் எஸ்ஐ கிட்ட பேசுறேன். நீ முதல்ல போன வை. சரிங்க சார். நீ போன போடு சீக்கிரம். என்னடா தூங்குற? காலேஜ்ல அங்க அவ்வளவு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டையா? கூடாது அவங்கள. என்ன இவனுங்க வந்திருக்கானுங்க? பெரிய பிரச்சனை இல்ல. பார்த்திருக்க மாட்டானுங்க. ஐயோ பார்த்துட்டானுங்க. இங்க வா. என்னடா பண்ணிட்டு இருக்க? சார் கிரிக்கெட் ஆடுறதுக்கு ஸ்டம்ப் நட்டுக்கிட்டு இருக்கேன் சார். ஆஹா. உன் பேரு? பாஸ்கர் சார். ஆஸ்கார் ரேஞ்சில ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க. ஆக்டிங்லாம் இல்ல சார், நிஜம் சார். அப்ப மத்த பிளேயர்ஸ்லாம் எங்கடா? இங்க தான் விளையாடுறாங்க. எங்கேயோ அங்க இருக்காங்க. சார் கொஞ்சம் நவுற. ஏண்டா நீ சீன் ஸ்டார்டிங்ல இல்லவே இல்லையே, அப்புறம் எப்படி எண்டிங்ல வந்த? தலையெழுத்துல இப்படி எழுதி வச்சிருந்தா அந்த கடவுளால கூட ஒன்றும் செய்ய முடியாதுன்னு. டயலாக்கு ஒன்றும் குறைச்சல் இல்ல. உன் பேர் என்னடா? ரேவந்த் சார். எந்த ஊரு? லோக்கல். நீ? நான் பிரபு சார், திருநெல்வேலி சைடு. சிது திருநெல்வேலி. நீ? சதீஷ் சேலம். நீடா? பாஸ்கர் சார் கொஞ்ச நேரம் முன்னாடி சொன்னேனே. பின்னாடி நில்லு. கரண் சார், சென்னை தான். வருண் விழுப்புரம் சார். விழுப்புரமா? என் ஊரு விழுப்புரம் தான்டா. ஹேய் சேம் பிளேஸ். விழுப்புரத்துல எங்க சார்? விழுப்புரம்னா முன்னாடி வந்துடுவாடா முட்டாள். இதுக்கு பேர் தான் கிளறி விட்டு வாங்குறது. என்னடா பலசாலி? ஹனுமான் பக்தனா? ஆமா சார். நீ முடிஞ்சா கோச்சை மாத்து, இல்லனா ஜிம்மையே கூட மாத்திடு. சரி சார். இது என்னடா சண்டை? ஒருத்தனுக்கு கூட ரத்தமே வரல. நாங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கும்போது மண்டைய உடைச்சுக்குவோம். எங்களுக்கு கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, நாங்களும் உடைப்போம். எவன்டா அது? ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சீங்களா ரவுடிஸ் நினைச்சீங்களா? அவ்வளவு பிடிச்சிருந்தா சொல்லுங்க, உள்ள போட்டு தோலை உரிக்கிறேன். ஒழுங்கா காலேஜுக்கு வந்து படிங்கடான்னு சொன்னா ஹீரோயிசம் காட்டிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்க ஹீரோஸாடா? இப்ப நல்லா தான் இருக்கும். ஒரு தடவை கரியர் கெட்டு போயிடுச்சுன்னா யாராலையும் காப்பாற்ற முடியாது. நீதானடா இந்த கேங் லீடரு? இல்ல சார். நான் பயமுடு. எல்லாரும் கேளுங்க, இந்த ஃபெஸ்ட் முடிகிற வரைக்கும் நான் இங்க தான் இருப்பேன். எவனாவது வாழை ஆட்டினீங்க ஸ்டூடெண்ட்ஸ்னு கூட பார்க்க மாட்டேன். அவனுங்களா ரவுடி ஷீட் ஓபன் பண்ணிடுவேன். ஏய் செக்யூரிட்டி, நாளைக்கு காலேஜுக்குள்ள வர எவனா இருந்தாலும் ஃபெஸ்ட் முடிகிற வரைக்கும் வெளியில போக கூடாது. எவனாவது போனா உங்க எலும்ப முறிச்சிருவேன். சொன்னது புரிஞ்சுதா? எஸ் சார். சீக்கிரம் வாங்க, எவ்வளவு நேரம்? ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆக ஃபைட்டா? நீ ஒரு பாகுபலி, இவன் ஒரு கேஜிஎஃப் ஹீரோ. போய் வேலையை பாருங்கடா. கிளம்பு கிளம்பு. சினிமா எஃபெக்டா? ஆமா சார். ஆரம்பத்துல உன்னை எனக்கு சுத்தமாவே பிடிக்காது, ஆனா இப்ப பிடிக்குது. இந்த ஃபீலிங்க மறுபடியும் போக விட்டுறாத. இன்னைக்கு விஷயம் போலீஸ் வரைக்கும் போயிருக்குன்னா அது எவ்வளவு சீரியஸ்னு புரிஞ்சுக்கோ. நீ ஃபர்ஸ்ட் இயர்ல டாப்பர், செகண்ட் இயர்ல எக்ஸாம் கேன்சல் ஆனனால நீ ரொம்ப டிஸ்டர்பா இருக்குன்னு உன் ஃப்ரெண்ட் என்கிட்ட எல்லாத்தையும் சொன்னான். அதெல்லாம் உன்னோட தலையெழுத்து. நீ யார் மேல இதுக்காக கோவத்தை காட்ட போற சொல்லு? நல்லா பேசுனையா? நீ ரொம்ப நல்லா பேசுன.
ஆனா நீ நினைக்கிற மாதிரி அன்னைக்கு மேல ஸ்லிப் விழுந்ததுனாலயோ எக்ஸாம் கேன்சல் ஆனதுனால நான் இந்த மாதிரி மாறல. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல டாப்பரா இருந்தப்போ இந்த காலேஜ் கூப்பிட்டு என்ன பாராட்டுச்சு. ஆனா அன்னைக்கு என்ன ஸ்குவாடு பிடிச்சப்போ ஒருத்த வந்து என்னன்னு கேட்கல, சப்போர்ட்டுக்கு நிக்கல. அப்படி இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு நான் சப்ளிமெண்ட்ஸ் எழுத தான் போனேன். எந்தரா வெளியே வாடா. அந்த ஃபோல்டிங்ஸ் எடுத்து விடு. பிட் ஏதாவது வச்சிருக்கியா? இல்ல சார். இல்லையா? எப்பவுமே வச்சிருப்பிய நீ. உனக்கு வைக்கிறது பழக்கம் தானே. உன்ன மாதிரி ஆளுங்க இந்த மாதிரி select போடுறதே அதுக்கு தானே. பிட் அடிச்சு டாப்பர் ஆகிற டெக்னிக்ஸை எங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம்ல. நாங்களும் உன்ன மாதிரி டாப்பர் ஆயிடுவோம். என்னடா? சரியா சொன்ன. சார் எனக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல சார். உங்களதான் சார். தரேன்டா. எதுக்கு அவ்வளோ அவசரம்? இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சுட்டு வந்திருக்காங்க. டைம் ஆயிட்டு இருக்கு சார். எதுக்குடா இப்படி கத்திக்கிட்டு இருக்க? இருந்தாலும் ஒன்றை சொல்லக்கூடாது. உன்னை பெத்து வளர்த்த அப்பா அம்மாவை சொல்லணும். ஒழுங்கா வளர்த்துருந்தா ஏன் இப்படி இருக்க போற? இந்தா பேப்பரு. என்னடா இன்னைக்கும் துரத்திட்டாங்களா? அன்னைக்கு குத்துனானுங்க என் மேல ரோடு இன்ட்ரெஸ்டா போய் காலேஜில் எது நடந்தாலும் நான் தான் காரணம்ன்ற மாதிரி பார்த்தானுங்க. அதுக்கு தான் இந்த காலேஜில் இருக்க எல்லாரையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். இந்த காலேஜில் ஏதாவது ஒரு நல்லது இருந்தாலும் எனக்கு அது கெட்டதா தான் தெரியும். அதுக்காக உன்னோட கெரியரை நீனே ஸ்பாயில் பண்ணிப்பியா? நான் என் கெரியர்லாம் கெடுத்துக்க போறேன். ஏன் இவனுக்கு சொல்றதுக்கு ஏதாவது உருப்பட முடியுமான்னு? என்னால சொந்தமா படிச்சு பாஸ் பண்ணவும் முடியும். நீங்க புத்திசாலி சார். நீங்க பாஸ் பண்ணிடுவீங்க. உங்க கூட சுத்தின உங்க ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை, உன்னை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிற உன்னோட ஜூனியர்ஸோட நிலைமை, அவங்க உன்ன மாதிரி புத்திசாலிங்க இல்லையவா? ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் உன்கிட்ட வந்து உன்னாலதான் என் கெரியர் நாசமா போச்சுன்னு சொன்னா உன்னால தாங்க முடியுமா? நீ நல்லவையுவா. நான் நல்லவன் இந்த காலேஜில் நீ ஒருத்தி தாண்டி சொல்றேன். வேற யாராவது சொல்லட்டும், அப்போ மாறிக்கிறேன். எனக்கு உன் கூட ஹாப்பியா இருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் விட்டுடு. You know what I mean, right? நாளைக்கு ஃபெஸ்ட்ல உன்னை எதிர்பார்த்துட்டு இருப்பேன். ஆனா சண்டை போடுற யுவாவா இல்ல, எங்க கூட வேலை செய்யற யுவாவா வரணும். உன் கூட சேர்ந்து சுத்தின உன் ஃப்ரெண்ட்ஸோட நிலைமை என்ன? அப்புறம் உன்னோட ஜூனியர்ஸோட நிலைமை என்ன? அவங்க கெரியர் உன்னாலதான் கெட்டு போச்சுன்னு சொன்னா உன்னால தாங்கிக்க முடியுமா? எனக்கு உன் கூட ரொம்ப ஹாப்பியா இருக்கணும் போல இருக்கு. இதெல்லாம் விட்டுரு. போலாம். ஏய், அவனை பாடுறா. ஃபங்க்ஷன் வந்துட்டா போதும். இந்த மாதிரி ஒருத்தன் கழுத்துல மாட்டிட்டு போட்டோ எடுக்க ரெடியா இருப்பான்டா. டேய் ஆதித்யா, சொல்றா கருவாயா. நான் எடுக்கிற ஷார்ட் ஃபிலிம்க்கு உன்னை டிஓபியா வச்சுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உனக்கு அவ்வளவு டேலண்ட் இல்லைன்னு தோணுது. அப்படியாடா? ஒரு முறை என் ஒர்க்ல நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் எனக்கு அவ்வளவு டைம் இல்ல. போடா டேய். ஒரு தடவை பாடுறா. ஏய், ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணு, செகண்ட் இயர் பொண்ணு. அவனை எனக்கு தெரியாம பேண்ட போட்டானா இவன்? எங்கடா இருக்க அந்த சீனை? அவனை கூப்பிடுடா. சார், என்ன? யுவாவுக்கும் ஏதாவது வேலை சொல்லுங்க சார். அவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான். என்ன எதுக்கு இவன்?
ஏதாவது ஒன்று செஞ்சு கெடுக்க நினைச்சிட்டு இருக்க. எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. உன்னோட ப்ராப்ளம் என்ன? கெடுக்கிற நோக்கில் எதுவும் இல்லை சார். உண்மையாக தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமா சார், எந்த ப்ராப்ளமும் பண்ண மாட்டான். அப்போ சரி, ஈவெண்ட்ஸில் ஜெயிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க வேண்டிய மெடல்ஸ்லாம் ஆஃபீஸ் ரூம் கபோர்டில் இருக்கு. போய் எடுத்துட்டு வா. சேர்மன் சாரும் வந்துட்டாரு. ஓகே சார், தேங்க்யூ. சரி வா. கௌரவர்கள் திரௌபதி வஸ்திர ஹோபர்ணமா? ஆமாண்ணா. கௌரவர்கள்லாம் ஜெயிச்சாங்க, பாண்டவர்கள்லாம் தோத்துட்டாங்க. திரௌபதிக்கு அவமானம் நடந்துச்சு. அதெல்லாம் ஹிஸ்டரிப்பா, அதெல்லாம் நம்மளால மாத்த முடியாது. ஆனா இங்க போட போறது வெறும் டிராமா தானே. அட்லீஸ்ட் இங்கேயாவது நல்லதை ஜெயிக்க வச்சு துரியோதனை இன்சல்ட் பண்ணலாம்ல. நல்லா இருக்கும்டா. நம்ம கையில இருக்கும்போது எதையுமே பண்ண முடியாது. ஆனா 1% சான்ஸ் கிடைச்சாலும் நம்ம நன்மையை தான் ஜெயிக்க வைக்க பார்க்கணும். அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்கடா. சரியா? சரிண்ணா. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. இப்ப என்ன பண்றதுன்னு புரியல. வெளியே போய் எல்லாத்தையும் சொல்லிடலாமா? வேண்டாம். அப்புறம் இந்த காலேஜ் ஃபுல்லா என்னதான் சந்தேகப்படுவானுங்க. வெளியே ஃபுல்லா போலீஸ். யாரு கொண்டு இருப்பாங்க? ஏய் செக்யூரிட்டி, நாளைக்கு காலேஜுக்குள்ள வந்த எவனுமே ஃபெஸ்ட் முடிகிற வரைக்கும் வெளியில போக கூடாது. மர்டர் பண்ணவன் எவனா இருந்தாலும் சரி, இந்த ஃபெஸ்ட் முடிகிற வரைக்கும் காலேஜை விட்டு போக முடியாதா? இப்ப அவனை கண்டுபிடிச்சதா என்னால தப்பிக்க முடியும். திரௌபதி இழு. வேணாம் வேணாம் ப்ளீஸ். கொடு.
பா இன்னும் எவ்வளோ நேரம்? என்ன சார் இந்த டார்ச்சர்? இட்ஸ் ரியலி சஃபிகேட்டிங் யூனோ. நான் ஸ்டாஃப் ரூம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸ்டாஃப் ரூம் லாக் பண்ணியிருக்கு. அப்பா ஆஃபீஸ் ரூம் போகிறேன். எல்லாம் படிச்ச புக்ஸ் தான். கபோர்டில் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். என்ன சார் பனியனோட வரீங்க, அதுவும் ஆஃபீஸ் ரூம்ல இருந்து? ஓ, நீங்க ஜிம் பண்ணிட்டு வரீங்களா? எனக்கும் சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவெண்ட்ல உங்க மசில்ஸ் ஷோ இருக்குல்ல சார்? சிச்சுவேஷனை தெரிஞ்சுக்காம என்னடா சில்லி ஜோக்ஸ். போய் என் கார்ல ஷர்ட் இருக்கு எடுத்துட்டு வா. பாத்ரூம்ல உட்காந்து அழுவுறேன். பாத்ரூம்ல உட்காந்து அழ போறீங்களா? என்னமோ. காலேஜ் முழுக்க ஃபெஸ்ட்ல இருக்கப்ப உனக்கு ரெஸ்ட் தேவையாடா? முட்டா பையில உன்னோட முகத்துல முடிச்சாலே பாவம். இருந்தாலும் நான் இதுக்கு டென்ஷன் ஆயிட்டு இருக்கேன். இந்த மர்டரை நான் பண்ணலன்னு சொல்லிடுறேன். அந்த ரேவந்தை கொன்னுடுவேன். எம்மாடி வாய் கொழுப்பு. இருந்தாலும் நான் ஆபீஸ் ரூம் வந்தது யாருக்கும் தெரியாதுல்ல. என்ன சார் பனியனோட வரீங்க? ஒருத்தவன் தானே, மேனேஜ் பண்றேன். நான் ஆபீஸ் ரூம் போறேன், நீங்க வரீங்களா? நான் ஆபீஸ் ரூம் போறேன், நீங்க வரீங்களா? நான் ஆபீஸ் ரூம் போறேன், நீங்க வரீங்களா? நீங்க வரீங்களா? எல்லா வழியும் அடைஞ்சிருச்சு. பாடியில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கூட என்னோட தான் இருக்கும். நானே போய் சரண்டர் ஆகிறது தான் பெட்டர். அந்த மனாதிகாரா ஜெயில பிரியாணி போடுவாங்களா? ராங் பிளேஸ். முன்னடா பேண்ட் போட்டிருக்க? அதான் ஃபெஸ்ட்ன்ட்டு மண்டையிலே போடுவேன். பேண்ட்டை கேட்டுறா. அண்ணா வேணாண்ணா ப்ளீஸ்ண்ணா. டேய் நீயா ஊத்தினா குறைஞ்சது பேண்டாச்சும் உனக்கு இருக்கும். அதே நான் அவுத்தன்னு வச்சுக்க எதுவுமே இருக்காது. முடிவு பண்ணிக்க. வேணாண்ணா கழட்டிடுறேன். அப்ப அவரு எல்லாரும் சாரி கட்டிட்டு வரலான்னு நினைச்சோம்ல, நீ ஏன் கட்டல? எனக்கு சாரி கேரி பண்ண தெரியாது. ஜானகி, ஆபீஸ் ரூம்ல மெடல்ஸ் இருக்குன்னு சொல்லி யுவா கிட்ட எடுத்துட்டு வர சொன்னேன். இன்னும் வரல. ஃபங்க்ஷன் கூட ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த மெடல்ஸை நீ போய் எடுத்து வந்துறியா? ஷூர் சார். சீக்கிரம். I'll see you guys. நீங்க என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க? மெடல்ஸ் எங்க? மறந்துட்டேன். இந்த போய் எடுத்துட்டு வரேன். தேவையில்ல. ஜானிக்கு எடுத்துட்டு வர போயிருக்கா. ஓ, ஜானிக்கு போயிருக்காளா? ஜானிக்கு போயிருக்காளா? இதெல்லாம் என்னடா நாங்க பண்ணியிருந்தோம்னு வைய, இதை விட கலக்கலா இருந்திருக்கும். என்னடா இவனுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கான்? டேய் ஒரு நிமிஷம். சாரிண்ணே சாரிண்ணே.
டெட் பாடி என்னாச்சு? இங்க இல்லையே. யார் எடுத்துட்டு போயிருப்பா? யாராவது வந்திருப்பாங்களா? இங்க எப்படி வந்துச்சு? நீ எப்பட வந்த? இப்பதான். ஆமா, நீ என்ன இங்க இருக்க? உனக்காக எல்லாரும் கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ போய் இதெல்லாம் எடுத்துட்டு வரப்போ நீ என்னடா? என்ன உனக்கு பிரச்சனை? நீ வா. அப்பாடி. எல்லாமே அறந்துருச்சு. அவன் என்னடா அங்க உட்கார்ந்திருக்கான்? இத்தனை சேர் காலியா இருக்கும்போது உட்கார்லடா. உட்கார அப்படின்னா செத்து போயிட்டான்டா. செத்து போயிட்டானா? எப்படிடா செத்து போனா? அப்ப இவ அந்த தண்ணி எடுத்துட்டு வா. அப்பா உயிரோட தான் இருக்கா. என்னடா அது? என்னாச்சு இவனுக்கு? இருந்தாலும் அவனை கொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு என்னடா வந்துச்சு? நான் எதுடா கொல்ல போறேன்? அப்புறம் உனக்கு எவ்வளவு தெரியுமோ அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்ன ஒரு 1/4 மணி நேரத்துக்கு முன்னாடி தெரியும். டே ப்ளீஸ்டா, இப்பவாவது உண்மையை சொல்லுடா. அவனை உன்னை தவிர யாரா கொல்லுவாங்க? இந்த சில்ட்ர மாதிரிலாம் சில்ட்ர பாஸ்கர், அவனுக்கு ஃபோன் பண்றா. ஃபர்ஸ்ட் ஃபோன் பண்ணு. ஹலோ பாஸ்கர். அண்ணா. டே நீ ஆபீஸ் ரூம் பக்கம் எது வந்தியா? இப்பதான் ஆபரேஷன் ரூம்ல இருந்து வெளியே வந்திருக்கேன். என்னடா பேசிட்டு இருக்க? நைட்டு ஓவரா குடிச்சிட்டு சம்பள விழுந்துட்டேனா. அடச்சே, நீ மாற மாட்டடா. போனவே அவன் இல்லடா. ஜானு, ஜானு, காம் டவுன். இத பார்த்து அழுவறதுக்கு இப்ப டைம் கிடையாது. முதல்ல கொன்னவனை கண்டுபிடிக்கணும் நம்ம. எப்படிடா? ஃபர்ஸ்ட் நீ செக்யூரிட்டி கிட்ட போயிட்டு யாராவது வெளிய போறாங்களான்னு தெரிஞ்சுக்கோ. சரிடா. டேய், நேரா கிட்ட தொலைக்காத. இன்டைரக்டா கேளு. உன் டேலண்ட்டை காட்டு. ஓகேடா. ஜானு, வா போலாம். நீ கிளம்பு. என்ன பண்ணிட்டு வரீங்க? வேற 2 பேரும் ரூம்ல இருந்து வரீங்க. அப்புறம் உன்னோட ஷர்ட்ல வேர்வையா இருக்கு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. இது வேற மேட்ரு. வேற மேட்டர்னு எனக்கு நல்லா புரியுது. எதுக்காக வேற ஷர்ட் மாத்துன? அதுவா பிளட் போட்டுருச்சு. வாட்? அது ஸ்வெட் ஆயிடுச்சு. ஏய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல. என்கிட்ட எதுவும் சொல்லாத. உன்னை நம்பாதன்னு என் ஃப்ரெண்ட் எப்பவுமே என்கிட்ட சொல்லிட்டே இருப்பா. ஆனா நான் தான் பைத்தியக்காரி மாதிரி. ஜஸ்ட் குட் பை. ஏய், நான் சொல்றது கேள்றி. இவ என்ன இலவு புரிஞ்சுக்கிட்டான்னு தெரியலையே. ஒருத்தன் செத்து சாவடிக்கிறான், இதை சாவம சாவடிக்குது. எர்ரி வரேன். இப்பெல்லாம் ரொம்ப பிஸியா இருக்கீங்க போல இருக்கு. என்ன சார் ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க? ஆபீஸ் ரூம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு போல இருக்கு. ஆமா, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. போங்க. அட, ஏன் சார் வைக்கப்படுறீங்க? பரவாயில்ல போங்க. வேணாம் விடுங்க. நல்லா இருக்கும். வேணாங்க. நீங்க பக்கத்துல இருக்க நான் எதுக்கு அங்கெல்லாம் போய்கிட்டு? சொல்லுங்க பாக்கும். போயிருக்கணும். இவனுக்கு ஃபீஸ். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார்.
என்ன அப்படி சொல்லிட்டீங்க? நீங்க கூப்பிட்டா வராம இருப்போமா? சொசைட்டில நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அதுலயும் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா சார்? என் பையன்கிட்ட கூட உங்களை தான் இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்க சொல்லுவேன். ஓ, ஆனா அவன் எப்பவுமே கிரிக்கெட் தான் பாத்துக்கிட்டே இருப்பான். என்ன பொறுத்த வரைக்கும் உதவாக்காரங்க தான் கிரிக்கெட்டை பார்த்துட்டு இருப்பாங்க. வேஸ்ட் ஃபெலோஸ். கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். நம்மளுக்குள்ள தேங்க்ஸ் எதுக்கு? அதுவும் சரிதாங்க. அப்புறம் வரப்போற எலெக்ஷனுக்கு பார்ட்டி ஃபண்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்களா? அந்த வேலை தான் நடந்துக்கிட்டு நாளைக்குள்ள ரெடி ஆயிடும். நம்ம ஆர்கனைசர் ஆஃப் தி ஃபெஸ்ட் மிஸ்டர் ரேவந்த் from final year CSE, please come on to the dais. ரேவந்தா. Mr. Revant from final year CSE, please come on to the dais. எங்க போனாங்க? இன்னும் காணோம். எங்க போயிருப்பாங்க? ஓகே மிஸ்டர் ரேவந்த் ஏதோ ரொம்ப பிஸியா இருக்காரு போல. சார், நம்மளோட நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் சுஷ்மாஸ் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். லெட்ஸ் வெல்கம் ஹர். ரேவந்த் எங்கடா? என்கிட்ட ஏன்டா கேக்குறீங்க? அவனை நீ ஏதோ பண்ணிருக்க. என்ன பண்ணன்னு சொல்றான்? என்னடா பேசிட்டு இருக்க? டேய் டேய் டேய், ஏன்டா அப்படி சண்டை போடுறீங்க? இந்த நேரத்துல என்னடா இங்க? கொஞ்சம் கூட சென்ஸ் இல்ல உங்களுக்கு? அங்க கெஸ்ட் எதிரில மானத்தை வாங்காதீங்க. சார் அவதான். Enough. Get out of here. Go. வாங்கடா. Idiots. டேய், என்னடா ஆச்சு? எனக்கு என்னமோ பிரின்சிபல் மேல தான் டவுட்டா இருக்கு. அட, உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? பிரின்சிபல் மேல எப்பறம் உனக்கு டவுட் வருது? பிளட் இருந்தா? ஏய், அப்படிதான்டா, பிரெட்டும் ஜாமுன் தான் சாப்பிட்டேன் காலையில. டேய், ஒன்ன கட் பண்ணாலும் என்ன கட் பண்ணாலும் பிளட் தான் வரும். அது ரேவந்த் தானே எப்படி சொல்ற? சரிதான்டா, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணனும் கூட இன்னும் தெரியலையே நமக்கு. இப்போ ஒரு சின்ன புள்ளி கிடைச்சிருக்கு, அதுலயே அப்படியே கோடு போட்டு போலாம்டா. ஏதாவது க்ளூ கிடைக்கும்ல? எனக்கு தெரியலடா, உன் இஷ்டம். பாருங்க சார், போட்டோஸ்லாம் எப்படி வந்திருக்குன்னு. சேர்மன் சார்து, உங்களுது. பெர்ஃபார்மன்ஸ். சரி, நான் அப்புறமா பார்க்கறேன். ஓகே சார். வேலை முடிஞ்சிருச்சு, டென்ஷனே இல்லை. ஆஃபீஸ் ரூம் கபோர்டில் தான் இருக்கு. நீ இப்படி ஃபோன் பண்ணிட்டே இருந்தா யாருக்காவது டவுட் வந்துடும். வை. என்னடா? டேய், கன்ஃபார்ம்டா பிரின்சிபல் தான். நான் போய் சொல்ல போறேன். டேய், கூல்டா. நீ இப்ப போய் சொன்னா எல்லாரும் நம்பிடுவாங்கன்னு நினைக்கிறியா? ஏற்கனவே அந்த பிரின்சிபல் சின்சியாரிட்டின் சிகரம் மாதிரி இருக்காரு. இந்த ரேவந்த் அவரோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்படின்னு ஒன்று பண்ணலாம்டா. நான் ஆஃபீஸ் ரூம் போறேன். அங்க பிரின்சிபலுக்கு அகைன்ஸ்டா ஏதாவது கிடைக்கலாம். நீ கொஞ்சம் மேனேஜ் பண்ண. டேய், பத்திரம்டா. நான் உனக்கு முன்னாடியே சொன்னல, அவனை நம்பாதானே. நல்லவன் நினைச்சேன்டி நானு. இங்க தாண்டி வந்துட்டு இருக்கான். எவ்வளவு கெஞ்சினாலும் நான் கன்வின்ஸ் ஆகவே மாட்டேன். நீ இறங்கவே இறங்காத. கண்டிப்பா ஏத்துக்க மாட்டேன். எனக்கு ஒன்னும் சொல்ல தேவையில்லை இவா. இல்ல இன்னொரு 10 நாள் தான். அதுக்கப்புறம் என்ன ஆதிநாராயணன் சார் ஷர்ட் சேஞ்ச் பண்ணிட்டீங்க? அது அது உங்களை யாரோ கூப்பிடுறாங்க. என்னையா? உங்களே தான். அது அங்க இருக்காங்க. அப்புறம் என் மச்சிஞ்சி ஊர்ல இருந்து வந்துருவா. நான் ஆமா, நீங்க சட்டை மாத்திட்டு வந்ததை நான் கவனிக்கவே இல்லை பாருங்க. இது என்ன சர்வதேச பிரச்சனையாடா கவனிக்காம இருக்கிறதுக்கு? என்னையா, இத வந்துட்டேன்.
நாட்டுல எத்தனையோ பேர் பார்ட்டியை மாத்துறாங்க, கொடுத்த வாக்க மாத்துறாங்க. ஆஃப்டர் ஆல் நான் சட்டையை தானே மாத்துறேன். சச்சா, கேவலமான டவுட்ஸ். என்னடி நீ என்ன லவ் பண்றியா இல்லையா சொல்லு. ஏன்டி அப்படி கேக்குற? வேற என்ன, கேர்ள் ஃப்ரெண்டு கோச்சுக்கிட்டா செல்லம் தங்கம் இங்க வா அப்படின்னு கொஞ்சணும், அதை விட்டுட்டு குடி மொழிக்கு போன மாதிரி இப்படி சுத்திட்டு இருக்க கூடாது. சிச்சுவேஷன் அப்படி நான் என்னடி பண்ணட்டும்? கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுமா? நீ தான் என்ன புரிஞ்சுக்கணும். சரி, பின்னாடி பண்ண சொல்ற. இப்ப நான் கோவமா இருக்கிறதுனால நீ என்ன கொஞ்சணும். அவ்வளவுதானே? நாளைக்கு வந்து கொஞ்சம். நாளைக்கு எனக்கு கோவம் குறைஞ்சிரும். அப்ப நாளைக்கு வரேன்டி. டேய், ஏதாவது க்ளூ கிடைச்சதா? அது டேய், உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு விஷயம் சொல்லணும்டா. அதெல்லாம் அப்புறமா சொல்லு போ. இல்லடா, முக்கியமான விஷயம் இப்பயே சொல்லணும். டேய், சொன்னா புரியாதாடா உனக்கு? நீரா, நீ சொல்லு. அது ரேவன் செத்துட்டான்டா. என்னடா அப்படி பாக்குற? நீதான் அவன் மேல கோவப்பட்டு அநியாயமா உனக்கு கொன்னுட்டியாடா. உன் சட்டை ஃபுல்லா ரத்தமா இருக்காதா? சட்டையை மாத்திட்டியா? டேய், நீ என்னடா பேசிக்கிட்டு இருக்க? கதை எப்படி இருக்கு? நீ சொன்னது கதையா? ஆமாடா, நீங்க தானே சொன்னீங்க கிரியேட்டிவா கதை எழுதணும்னு. அதான் கிரியேட்டிவிட்டியை மொத்தமா யூஸ் பண்ணி எழுதுனேன். எப்படி இருக்கு? டேய், இப்போ உண்மையை சொல்லு. நீ ஏதோ ஆபீஸ் ரூம் பக்கம் போயிட்டு வந்தியா? போல. எதுக்கு? ஒன்னும் இல்ல, சும்மா கன்ஃபர்மேஷனுக்காக. சரி, அதை விடுங்க. கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதை எடுத்து நெட்ல போட்டா 2 மில்லியன் வியூஸ் கிடைக்கணும் நமக்கு. சொல்லுங்கடா. வாடா. பாத்துக்கிட்டே இருங்க. டைரக்டர் சங்கர் மாதிரி நாடே பொறாமப்படுற அளவுக்கு ஒரு படத்தை எடுக்க தான்டா போறேன். இப்ப சொல்றா, என்னடா நடந்துச்சு? பிரின்சிபல் இல்லடா. எப்படிடா சொல்ற? ரேவந்த், எங்க இருக்க? அப்படின்னா பிரின்சிபலே கால் பண்ணதுனால அவர் இல்லைன்னு நினைக்கிறியா? அப்படிதானே? நீ ஏன் அப்படி நினைக்கிற? பிரின்சிபல் சாரே மர்டர் பண்ணி அவர் மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு கால் பண்ணிருக்கலாம்ல. மேபி. ஆனா இதுவும் சரியா தெரியாத வரைக்கும் நம்ம எதையும் கன்ஃபார்ம் பண்ண முடியாது. என்ன பரத், ஒரு சைடு ஸ்டார் குறைஞ்சிருக்கு. எங்கேயோ விழுந்துருச்சு போல இருக்கு சார். ஹேய், இந்த வார்த்தையை சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? ஒரு ஸ்டாரை கூட உன்னால ஒழுங்கா வச்சுக்க முடியல. மக்கள் எப்படி காப்பாத்துவ? மக்களுக்கு ஸ்டார்ஸ் இருக்காதுல்ல. ஜோக்கை நிறுத்திட்டு முதல்ல யூனிஃபார்மை கரெக்ட் பண்ணு. யாராவது பார்த்தா டிபார்ட்மெண்ட் மானம் போயிடும். ஓகே சார். இந்த ஸ்டார் எங்க போச்சுன்னு தெரியலையே. ஆஹா, ஸ்டூடெண்ட்னா நீதான்டா. அங்க ஃபெஸ்ட் நடக்கும்போது இங்க பயபக்தியோட படிக்கிறியே, ரொம்ப பெருமையா இருக்கு. படிப்பாவது சிக்கன் பக்கோடா ஆகுது. கதை எழுதுறேன் சார். கதையா? என்ன கதை? சொல்றேன் சார். ரேவன் செத்துட்டான் சார். யார் பண்ணாங்க தெரியாது. ஆனா கொலைக்கார சட்டையில ரத்தம் ஊட்டி இருக்கு. அப்புறம் அவன் சட்டையை மாத்திட்டான். சார், நீங்க கூட சட்டையை மாத்திட்டீங்க போல இருக்கு. நான் சட்டை. ஏய், அங்க ஃபெஸ்ட் நடக்கும்போது இங்க நீ கதை எழுதிட்டு இருக்கியா? போடா. கூட கதையை என்கரேஜ் பண்ண மாட்டான். நாளைக்கு டைரக்டர் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கிறேன். இவன் கதையை சொன்னானா இல்ல நடந்ததை சொன்னானா? அம்மா,
ஏய் வாடா இங்க. உன்னதான்டா இங்க வா. என்னடா ட்ரவுசர் போட்டிருக்க? ட்ரவுசர் இல்ல சார், ராயர் போட்டிருக்கேன். சரி, என்ன இந்த எக்ஸ்போசிங்? அது வந்து சீனியர் பனிஷ்மெண்ட் சார். சீனியர் சொன்னாங்களா? ஆமா சார். யார் என்ன சொன்னாலும் செய்வியா? நான் ட்ரெஸ் இல்லாம சுத்த சொன்னா சுத்துவியா? சுத்த மாட்டேன் சார். பேண்ட் போட்டு வா போ. ஓகே. ஏய் நில்லு. அது என்னது? கிளி சார். பத்திரமா இரு, கொய்யா பழத்தை கடிச்சிட போகுது. என்ன எஸ்ஐ வந்துட்டு இருக்காரு? தெரிஞ்சிருச்சு போல் இருக்க. அரெஸ்ட் பண்ணுங்க. யாரும் பார்க்கல. ஆபீஸ்ல கபோர்டு இருக்கு, பத்திரம். எம்எல்ஏவா? என்னடா ஆச்சு? சகுனம் நல்லா இல்லை, அப்புறமா வரலாம். என்ன பள்ளி விழுந்துருச்சுன்னு வந்துட்டியா? உதவாக்கிற பயல. இன்னொரு வாட்டி மிஸ் ஆயிருச்சுன்னு வந்த தோலை உரிச்சிருவேன். போ. சார் உங்க போன் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஒருவேளை அந்த எம்எல்ஏவும் எஸ்ஐயும் சேர்ந்து ரேவந்தை கொண்டிருப்பாங்களா? இருந்தாலும் இவங்க எதுக்கிட்ட அவனை போய் கொல்ல வேண்டியிருக்கு? தெரியலடா, ஒண்ணுமே புரியல. எனக்குமே ஒண்ணுமே புரியலடா. டேய், இந்த மர்டர் யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. யாரு? நம்ம சேர்மன் தான். சேர்மனா? ஆமா. ஏ முட்டாள் சார், ஏன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்காம ஆபீஸ் ரூம்ல ஒரு கண்ணு வச்சிருக்கலாம்ல? அந்த அலமாரியில எவ்வளவு இம்பார்ட்டன்ட் மேட்டர் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. அது மட்டும் வெளியில வந்துச்சுன்னா என்னோட வாழ்க்கையே மொத்தமா போயிடும். ஓகே சார். என் வாழ்க்கை போனா பரவாயில்லையா? அப்படி நான் போலாம். எம்எல்ஏவா, எஸ்ஐயா, பிரின்சிபலா, சேர்மேனா, யாரு கொண்டு இருப்பாங்க? ஒருத்தன் ஷர்ட் எதுக்கு மாத்தினு கேக்குறான், இன்னொருத்தவன் ஷார்ட் பிலிம் ஸ்டோரி சொல்றான். இவங்களால என் உடம்புல இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியில வருது. என்ன பண்றதுன்னு தெரியல. யாரவன் என்ன பார்த்து ஓடிட்டு இருக்கான்? காலேஜ்ல கூட இவனை நான் பார்த்ததே இல்லையே. ஒருவேளை இவன் தான் மர்டர் பண்ணிருப்பானா? இவனை பிடிச்சா நான் சேஃப் ஆயிடுவேன். டேய், இவன் யாரு? என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான்? இந்த பக்கம் தானே வந்தான், அதுக்குள்ள எங்க மாயமாயிட்டான். ரேவந்த் எங்கடா? அவனை எங்கேயுமே காணோம். நான் இதுக்கு முன்னாடி ஆபீஸ் ரூம் பக்கம் போறத பார்த்தேன்டா. சரி வாங்க போலாம். இந்த ஆள் எதுக்கு வந்தாரு? இவன் எதுக்கு வந்தான்? என்ன சார்? நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தேன். ரேவந்த் ஆபீஸ் ரூம்ல இல்ல. எங்க போன? எங்க போயிருப்பான் அவன்? டேய், அவனுக்கு ஒரு முறை ஃபோன் பண்ணு. எங்கடா எங்கேயும் காணோம். டேய், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. ஸ்விட்ச் ஆஃபா?
டெட் பாடி இருந்த இடத்துல இருந்து மாறி இருக்கு. அப்புறம் ஆபீஸ் ரூமுக்கு யாரோ வந்திருக்காங்க. இங்க ஏதோ ஒண்ணு நடக்குதா, ஆனா என்னன்னு தான் புரியல. என்னவா இருக்கும்? நடந்தது தெரிஞ்சுக்கிறத விட நடக்க போறத புரிஞ்சுக்கிட்டா என்னால இதுல இருந்து வெளியே வர முடியும். ஸ்விட்ச் ஆஃப். வீடியோ ரெக்கார்டா இருக்குமா இல்லையா? என்ன இவன் வந்திருக்கான்? யுரேகா, ஏதாவது ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இப்ப நாங்களும் அதே எக்ஸைட்மெண்ட்ல தான் இருக்கோம். நீங்க எல்லாரும் ஒரு புது விஷயத்தை செய்ய தயாரா இருக்கீங்களா? என் கதை கிளைமேக்ஸுக்கு வந்துருச்சு. அவன் என்ன பத்தி தான் சொல்லிட்டு இருக்கான் போல இருக்கு. ரெடி 1 2 3. ஆனா நான் உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லல. நீங்க இவ்வளவு நேரமா எங்கன்னு தேடிட்டு இருக்க அந்த ரேவந்தே வந்து உங்களுக்கு அந்த விஷயத்த சொல்லுவான். என்ன பேச போறான்? இல்ல ஒண்ணுமே தெரியல மச்சான். சோ எல்லாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். இது என்ன ட்விஸ்டடா சாமி? ரேவந்தா இந்த காலேஜ் ஈவெண்ட்லாம் வேணான்னு உனக்கு படிச்சு படிச்சு எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். கேட்டியா நீ? இப்ப பாரு, டென்ஷன், ஒளிவு மறைவா பீரை குடிக்க வேண்டியிருக்கு. வாழ்க்கை பயந்தாங்குடி வாழ்க்கையாயிடுச்சு. தம்பி இதுக்கு முன்னாடி ரேவந்த் வந்து மக்களுக்கு ஏதோ சொல்ல போறான்னு சொன்னல, என்னது அது? தெரியல சார். ஆபீஸ் ரூம்ல ஏதோ பார்த்தானா, அந்த விஷயமா கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு கூட கரெக்டா தெரியல சார். ஆபீஸ் ரூம்லயா? அடக்கடவுளே. வா வா. ஓகே சார். சார், எவ்வளவு பணத்தை நீங்க வீட்ல ஒளிச்சு வைக்காம எதுக்கு சார் ஆபீஸ்ல கொண்டு வந்து ஒளிச்சு வைக்கிறீங்க? வீட்ல ஒளிச்சு வைக்கிறதுக்கு இது நியாயமா சம்பாதிச்ச காசா என்ன? கிரிக்கெட் பெட்டிங்ல வந்த பிளாக் மணி. இது இந்த மாதிரி இடத்துல ஒளிச்சு வச்சாதான் யாருக்கும் சந்தேகம் வராது. வா வா வா, வை வை, மேல வை. அம்மா அப்படி வை. ஏற்கனவே வீட்ல ரெய்டின் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்பா அடியோ, வா போலாம். ஓகே சார். பேக் எங்க? பேக் என்ன தேடிட்டு இருக்கீங்க சார்? அது சில இம்பார்ட்டன்ட் ஃபைல் எல்லாம் பேக்ல வச்சு அந்த பேக் எங்க வச்சேன், அது காணாம போயிடுச்சு. ரெட் கலர் பேக்கா சார்? ஆமா, அத நீ பாத்தியா? ஆமா சார், ரேவந்த் இப்பதான் எடுத்துட்டு போனா. எந்த பக்கம் போனா? இந்த பக்கம் தான் சார். வா வா வா.
எந்த பக்கம்? சார் இந்த பக்கம் தான் போனா. வா வா. ரேவந்த் எதை பத்தி பேச போறான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல சார், ஆனா அந்த ஆபீஸ் ரூம் மேட்டர் பத்தி ஏதோ சொன்னா. ஆபீஸ் ரூம் மேட்டரா? வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பலாம். டோட்டலா 10 kg கொக்கைன். சரக்க மறைச்சு வச்சிருக்கேன்னு சொன்னா சும்மா போன் பண்ணிட்டு இருக்க. நம்பிக்கை இல்லைன்னா என் கூட பிசினஸ் பண்ணாத. இங்க நான் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன். சும்மா போன் பண்ணாத. டைம் பார்த்து சரக்க நானே வெளியே கொண்டு வரேன். அட பாவி ரேவந்த், அமைக்கிட்டியா? என்னாச்சு சார்? எதுவும் ப்ராப்ளம்? இவா நீதான் எனக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த ரேவந்த் என் பாக்ஸ் திருடிட்டான். அவன் எங்க இருந்தாலும் பிடிக்கணும். தேவைப்பட்ட அவன் கை கால உடைச்சாலும் பரவாயில்ல. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன். அவன் அடிக்கிறதுக்கு காசு எதுக்கு சார்? என் ஃபுல் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கு. வாங்க சார் போலாம். அந்த பக்கம் போய் பார்க்கலாம் சார். சார் அது இருக்கா சார்? புடி அவனை. அதுக்குள்ள எங்க போயிட்டான்? சார் அதான் சார் ரேவந்த். வா 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 வா. அது சார், அது ஓடுறான் பாருங்க சார். புடி அவனை. ஏய் நில்றா. அது போறேன் பாருங்க சார். இந்தாங்க சார், இதை எடுத்துக்கோங்க. இந்தாங்க சார். போடுங்க சார், போடுங்க சார். நடுமடியில நச்சுல போடுங்க. பாருங்க சார், ஓடுறா சார். ஓடிட்டு இருக்கான் பாருங்க. சார் பாத்து சார். சார் பாத்து. ஐயோ. செத்து போயிட்டான் சார். செத்து போயிட்டானா? எப்படி செத்தான்? என்ன நடந்துச்சு சார்? பிரின்சிபல் சாரோ சேர்மன் சாரோ ராடு தூக்கி அடிச்சாங்க. அது மேல பட்டு பொட்டுன்னு விழுந்துட்டான். ப்ராமிஸ் அவங்க கொல்ல நினைக்கல சார். ஆனையும் செத்துட்டான் சார். அந்த பாக்ஸ் யாருது? அது எங்க பிரின்சிபல் சார் சார். அதை வாங்க போய் தான் சார் இவனை இவர் அடிச்சாரு. செக் இட். சார் குக்கிங் சார். என்ன மிஸ்டர் கனகராஜ், ஒரு ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ல இருந்துகிட்டு ஸ்டூடெண்டோட வாழ்க்கைக்கு வழிகாட்டி இருக்க வேண்டிய நீங்களே அவங்களுக்கு ட்ரக்ஸை பழக்கப்படுத்துவீங்களா? இவ்வளவு படிச்சிருக்கீங்க. ட்ரக்ஸ் வாங்குறதும் விற்கிறதும் குற்றம்னு உங்களுக்கு தெரியாதா? இந்த பேக் யாருது? எங்க சேர்மன் சார். அதுல என்ன இருக்கு? சாரோட இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் இருக்கு. அதானே சார்? ஆமா ஆமா, ஃபைல்ஸ் ஃபைல்ஸ். செக் பண்ணுங்க. நான் தான் சொல்றேன்னா சார் ஃபைல்ஸ்னு. சார் அது ஃபைல்ஸ் தான் சார். சார் இந்த பேக்ல வெறும் ஃபைல்ஸ் தான் சார் இருக்கு. வெறும் ஃபைல்ஸ் தான் இருக்கா? ஃபைல்ஸ் இருக்குன்னு தானே சொன்னேன். மண்ணாங்கட்டி ஃபைல்ஸ் சார், மண்ணாங்கட்டி ஃபைல்ஸ். நான் கிரிக்கெட் பெட்டிங்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பிளாக் மணி எல்லாத்தையும் அதுல தான் சார் வச்சேன். எல்லாமே புது 2000 ரூபாய் நோட்டு. வாட்? சொசைட்டில நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, அதுலயும் சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என் பையனை கூட உங்களை தான் இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்க சொல்லியிருக்கேன். நீ செய்யற இந்த மாதிரி துப்பு கட்ட வேலையினால எத்தனை குடும்பம் நாசமா போயிட்டு இருக்குன்னு தெரியுமா? ஏன் பேசாம இருக்க? என்ன பேசணும் சார்? என்ன திட்டுங்க, அடிங்க, வேணும்னா தூக்கிலேயே போடுங்க. என் பணத்தை யார் எடுத்துட்டு போனான்னு பாருங்க, எவன் அடிச்சிட்டு போனான்னு பாருங்க சார். அந்த காசு எங்கேயும் போல சார். இங்கதான் இருக்கு.
அடப்பாவி. இந்த வீடியோ பாருங்க சார், உங்களுக்கே தெரியும். இங்க வேணாம், இந்த தடவை அங்க பார்க்கலாம். பணம் சார், எம்எல்ஏ சார். என்னடா இதுல பணம் இருக்கு சார். இருக்கா? அப்ப அந்த பிஏ சொன்னதெல்லாம் உண்மைதான். ஆமா சார். நீ ஒரு வேலை பண்ணு, முதல்ல அந்த பணத்தை எடுத்துட்டு வெளியே வந்துரு, நம்ம அப்புறமா ஷேர் பண்ணிக்கலாம், புரியுதா? ஓகே சார். அடப்பாவி எம்எல்ஏ, பார்ட்டி ஃபண்ட்னு சொல்லி எனக்கே டிமிக்கி கொடுப்பியாடா கருணாகம். ஓ மை காட், எல்லாரும் திருடுங்கதான். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் ஆல் ஆஃப் देम. சார் சார் ஒரு நிமிஷம் சார், நான் சொல்றத கேளுங்க சார், ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் 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 நான் சொல்றத கேளுங்க சார். அது எப்படி இந்த மேட்டர் உங்களுக்கு தெரிஞ்சது? அது ரேவன் ஜானுக்கு வாட்ஸ்அப் பண்ணா சார். யா சார். ஓ வெரி குட் யுவா. இன்னைக்கு யூத் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற 2 ப்ராப்ளம்ஸ்க்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. எனிவே, இட் இஸ் டைம் டு செலிப்ரேட் திஸ் டிஸ்கவரி. Great job. Thank you, sir. All the best. Thank you so much. All the best. Thank you, sir. சார் 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 உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன் சார், எனக்கு எதுவும் தெரியாது சார், என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். அப்போ அந்த சேர்மன் வந்தது காசை ஒளிச்சு வைக்கிறதுக்கு, எம்எல்ஏவும் எஸ்ஐ வந்தது அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்கு, அந்த பிரின்சிபல் வந்தது ட்ரக்ஸ் அடிக்கிறதுக்காக. அப்போ மர்டர் யார் பண்ணிருப்பாங்க? எங்க ஆரம்பிச்சோமோ அங்கேயே வந்து திரும்ப நிக்கிறோம்டா. யாரு கொண்டு இருப்பாங்க? இவங்க யாருமே இல்லனா ஏதோ பர்சனல் ப்ராப்ளமால அவனே சூசைட் பண்ணிருப்பான் போல இருக்கு. பைத்தியம் மட்டும் பேசாத. சூசைட் பண்றவன் அந்த கபோர்டுக்கு மேல ஏறி சூசைட் பண்ணுவானா? இல்ல செத்ததுக்கு அப்புறம் போனா போய் மேல உட்காருமா? என்ன பேசுற நீ? எதுக்குடா கொன்ன? யுவா, டேய் என்னடா சொல்ற? நான் ஏன்டா கொல்றேன்? நடிச்சது போதும்டா, உண்மையை சொல்லு. டேய் நான் எதுக்குடா கொல்லணும்? அவன் எதுக்காகடா கொல்ல போறான்? இவன் தான் கொன்னு இருக்கான். அந்த டெட் பாடி எங்க பாத்ரூம்ல சொல்லு. லெஃப்ட் சைடு கபோர்ட்ல கீழே. பார்த்தல, இவனும் அங்கதானே பார்த்தான். அப்ப அந்த பாடி மேல இருக்க விஷயம் இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவனுக்கு தெரிஞ்சிருந்தா இது எப்படி நடந்திருக்கும்னு இவனுக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லனா இதை யார் வச்சானாவது தெரிஞ்சிருக்கணும். சொல்றா யுவா, எனக்கு எதுவும் தெரியாதுடா. சொல்றா. டேய் யுவா, நான் தான்டா கொன்னேன். நான் தான் கொன்னேன். டேய், உனக்கு முன்னாடி அவன் எனக்கும் ஃப்ரெண்டு தான்டா. அந்த புறம்போக்குனால தான்டா எனக்கு பெட்டிங் பழக்கமாச்சே. டேய் சும்மா பார்த்தா என்னடா நல்லா இருக்கும்? பெட்டிங் வச்சுக்கலாம். அதுக்கு எந்த அளவுக்கு அடிக்ட் ஆனானா, எங்க அம்மா ஆபரேஷனுக்காகவும் என் தங்கச்சி கல்யாணத்துக்காகவும் சேர்த்து வச்சிருந்த பணத்தை அப்படியே அவன் கிட்ட கொண்டு போய் கொடுத்தேன்டா. அவன் அந்த காசை பூரா வாங்கி ஏமாத்திட்டான்டா. போட்டதெல்லாம் போயிருச்சுடா. என் தங்கச்சிக்கு ட்ரக்ஸை பழக்கப்படுத்தி இஷ்டத்துக்கு யூஸ் பண்ணான்டா அவன். ட்ரக்ஸ் ஓவர்டோஸ் ஆகி அங்க பைத்தியமா கிடக்குறாடா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக என்கிட்ட சொல்ல மறைச்ச? அட, என் தங்கச்சி வீடியோவெல்லாம் காட்டி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான்டா. நேத்திக்கு கூட கால் பண்ணி காசு எடுத்துட்டு வர சொன்னா. அதை பேசுறதுக்காக தான் ஆஃபீஸ் ரூம் போனேன். ரேவந்த்,
என்னடா காசு எடுத்துட்டு வந்தியா? இல்லடா, என்கிட்ட இருந்தது எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டேன்டா. அந்த வீடியோஸ் எல்லாம் கொடுத்துடா ப்ளீஸ்டா. அவளுக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சுடா. கேட்டதும் கொடுக்கறதுக்காக இல்லடா எடுத்தது, மூடு வரும்போதெல்லாம் பாக்குறதுக்கு. டேய், உன்னை பத்தி நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்டா. உன்கிட்ட கொடுக்க எனக்கு காசும் இல்லடா. அந்த வீடியோஸை வச்சு என்னடா பண்ணுவ? ஒரு வேலை பண்ணலாம்டா. உங்ககிட்டயும் காசு இல்ல, என்கிட்டயும் காசு இல்ல. இந்த வீடியோவை நெட்ல அப்லோட் பண்ணலாமா? அவங்களே நம்மளுக்கு காசு கொடுப்பாங்க. என்ன சொல்ற? என் தங்கச்சியோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போன குடா. என்னடா ஓவரா பண்ணிட்டு இருக்க? கொன்னுடுவேன். இப்ப பண்ற அப்லோடு பொறுக்கி பய. ரேவந்த், டே ரேவந்த், கோவத்துல அவன் தலையில அடிச்சிட்டேன்டா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த பாடி அப்படியே கபோர்ட்ல வச்சுட்டேன்டா. ரேவந்த் போய் இதெல்லாம் செஞ்சிருக்கானா? இத சுத்தமா நம்பவே முடியலையே. நீ மட்டும் இல்லடா, இந்த காலேஜ்ல யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த பிரின்சிபலே அவனுக்கு நல்லவன்ற முகமுடிய போட்டு அவனே காலேஜ் பூரா ட்ரக்ஸை விற்க வைக்கிறான். டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? அன்னைக்கு பை மிஸ்டேக் உன் மேல ஸ்லிப்ஸ் விழுல. ஃபர்ஸ்ட் இயர்ல உனக்கு கிடைச்ச கிரேஸை தாங்க முடியாம ஸ்குவாட் வர நேரம் பார்த்து உன்கிட்ட ஸ்லிப்ஸை தூக்கி போட்டான்டா அவன். நீ சொன்னது உண்மையா இருக்கலாம்டா. ஆனா தெரிஞ்சோ தெரியாமையா உன்னால செத்து போயிட்டான். இப்ப எப்பறம் இதுல இருந்து தப்பிச்சு வெளிய வருவ? நாம தப்பிக்க வைக்கலாம். நீ சொல்லுவல்ல, நம்ம கையில இல்லாதப்ப ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு. அதுவே நமக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா நன்மையை ஜெயிக்க வைக்க முடியும்னு சொல்லிருக்கல்ல. சோ நம்ம கரனை காப்பாத்தி நம்ம நன்மையை ஜெயிக்க வைக்கலாம். சரி, உன் ஃபேமிலி அந்த ரேவன் டிஸ்டர்ப் பண்ணால டைரக்டா அவன் ஃப்ரேம்ல இருந்தாலும் இன்டைரக்டா நிறைய பேரோட குடும்பத்தை அழைச்சது நம்ம சேர்மனும் பிரின்சிபலும் தான். முதல்ல அவங்களோட சாப்டரை க்ளோஸ் பண்ணணும். ஒன் ஷாட் டூ பேர்ட்ஸ். இவன் சேவ் ஆயிடுவான், அவனுங்க மாட்டுவானுங்க. யா ஜான்வி, இந்த வீடியோ உன் ஃபோனுக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோ. எதுக்குடா? சொல்றத செய். தேங்க்ஸ்டா. உன் ப்ராப்ளம் ஓவர்ரா, நான் போய் என் லவ் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன்.
நம்ம பிரின்சிபலும் சேர்மனும் சேர்ந்து ரேவந்தை கொன்னுட்டாங்களாண்டா. என்னடா நடந்துச்சு இங்க? ஆனா ஒண்ணு மட்டும் கிளியரா தெரியுது. அனாவசியமா செகண்ட் ஹாஃப் ஃபுல்லும் டென்ஷன் ஆனேன். இந்த ரம்மியில நான் ஜோக்கர் மாதிரி. நான் எழுதுற கதை எல்லாமே கடைசியில உண்மையாயிடுத. பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ட்ரூ ஸ்டோரி பேஸ்ட் ஆன் மை ஸ்டோரி. ப்ளீஸ் ரசலம், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். சிப்போடா. ஏய், சொல்றதை கேட்டு தொலைய. இதெல்லாம் ஒன்னால தான் நடந்துச்சு. நான் பாட்டுக்கு என் வேலை உண்டு இருந்தேன். வேலை செய் வெங்காயம் இருக்குன்ட்டு என் ஆபீஸ் ரூமுக்கு அனுப்பி வச்சேன். அங்க அடிச்சது எனக்கு ரிவிட்டு. பழுக்க பழுக்க. என்ன பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அது எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்ற பொறுமை எனக்கு இல்ல. ஏன்னா அவங்கள நெக்ஸ்ட் ஷோ பார்க்கணும்ல. Got it.